ஓகே. நாங்கள் இன்றைய பார்ப்போம் அலுவலக முறைமையும் நடைமுறையும் சம்பந்தமா. அப்ப இதுல ஏற்கனவே நாங்கள் முறைமைகள் அதில் எல்லாம் பார்த்துட்டோம். அப்ப எங்களுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கும். ஏன்னா அதிலேயே நாங்க பல விடயங்கள் கதைச்சிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் அலுவலக முறைமையை பார்ப்போம். பொதுவாக ஒரு முறைமை என்று சொல்லப்படுறது இது இப்படித்தான் செய்யப்பட வேணும் என்றதான் ஒரு முறைமை. இப்ப நாங்கள் சாதாரணமாக சொல்லுவோம் என்ன ஒரு செயற்பாட்டையும் ஒரு ஒழுங்குமுறையில செய்கிறதுன்னு சொல்லி. அப்ப இப்படித்தான் இந்த வேலை செய்யப்பட வேணும் என்று சொல்றதுதான் முறைமை. அப்ப அலுவலக முறைமை என்றது ஒரு அலுவலகத்துல செய்ய வேண்டிய செயற்பாடுகளை, அதாவது அந்த நிறுவனத்தினுடைய நோக்கத்தை அடையறதுக்கு தேவையாக ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட செயற்பாடுகளை என்ன முறையில செய்கிறது என்று சொல்லி தீர்மானித்துக் கொள்றதுதான் ஒரு முறைமை என்று சொல்லி சொல்லப்படும். அப்ப யார் ஒரு வேலையை செய்தாலும் அல்லது எந்த சந்தர்ப்பத்துல செய்தாலும் யாருக்காக செய்தாலும் ஒரே மாதிரியான செயற்பாடுகள் அங்கே இருக்கிறத உறுதிப்படுத்தலாம். அப்ப பொதுவாக அலுவலக முறைமைகள் தொடர்பான பல்வேறு வரைவிலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அலுவலக முறைமை என்றது முக்கிய நோக்கத்தை அடையிறதுக்காக. இரண்டால் எங்களுக்கு எந்த ஒரு நிறுவனம் என்றாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்துக்காகத்தான் அலுவலகத்தில் இருக்கிற எந்த ஒரு செயற்பாடுகளும். நோக்கம் இல்லாம எவரும் எந்த செயற்பாட்டையும் செய்யறது இல்லை. எனவே முக்கிய நோக்கத்தை அடையிறதுக்காக செயற்படுத்த வேண்டிய செயற்பாடுகள், அல்லது இன்னொரு வகையில சொல்றென்றால் செயற்பாடுகள் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்கும். எனவே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய செயற்பாடுகளுடைய வலைப்பின்னல் அல்லது வலைப்பின்னல் செயல்முறைதான் அலுவலக முறைமை என்று சொல்லப்படும். சரிதானே? அப்ப வேலைப்பின்னல்ன்றது எந்த வேலை இந்த வேலையோடு சேர்த்து எந்த வேலை செய்யப்பட வேணும், எதுக்கு பிறகு எது செய்யப்பட வேணும் என்று தீர்மானிக்கிற பல்வேறு செயற்பாடுகளுடைய ஒன்று சேர்க்கதான் அலுவலக முறைமை என்று சொல்லப்படுது. அப்ப டெரி என்றவருடைய கருத்தின்படி அலுவலக முறைமை என்பது முக்கிய நோக்கத்தை அடைவதற்காக செயற்படுத்த வேண்டிய ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வேலைப்பின்னல் செயல்முறை என்று சொல்லப்படும். அப்ப அங்க ஒரு செயல்முறை இருக்கும். இப்படித்தான் செய்ய வேணும் என்றுதான் செயல்முறை என்று நாங்க சொல்லுவோம். அப்ப அலுவலக முறைமை, அலுவலக நடைமுறை, அப்ப ரெண்டு விடயங்கள் இருக்குது. அப்ப அலுவலக முறைமை, அலுவலக நடைமுறை என்று நாங்க பார்க்கல ரெண்டுமே எங்களுடைய வினாக்களுக்கு வேற ஒரு விடயம். அப்ப அதுல சில நேரங்கள்ல எங்களுக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கும். அலுவலக முறைமையினுடைய நன்மைகள், அலுவலக முறைமையினுடைய கோட்பாடுகள், அலுவலக முறைமை ஒன்று செயற்படுத்தப்படுறதால விளையக்கூடிய விளைவுகள், அலுவலக முறைமையினுடைய முக்கியத்துவம் போன்ற பல வினாக்கள் அதுல வரலாம். எப்படி வந்தாலும் ஒரே விடயத்தை தான் நாங்க சொல்லப்படும். அலுவலக முறைமை என்றா என்னென்று விளங்கி கொண்டோம் என்றால் அதை சொல்லக்கூடியதா இருக்கும். ஆனால் அவ்வாறு நாங்கள் சில நேரங்கள்ல அலுவலக முறைமையுடைய நன்மைகள் அல்லது செயற்பாடுகள் என்று பார்த்து கொண்டிருக்கல வினாவுல அலுவலக நடைமுறை என்ற சொல் பயன்படுத்தப்படும். அலுவலக நடைமுறையினுடைய நன்மைகள் அல்லது அலுவலக நடைமுறை ஒன்று பின்பற்றாததால ஏற்படக்கூடிய தீமை பாதகமான விளைவுகள், அலுவலக முறைமை ஒன்று ஏன் முக்கியம், அலுவலக முறைமை ஒன்று செயற்படுத்தப்படுறதால அலுவலகத்துக்கு அல்லது நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று கேட்கலாம். அப்ப முறைமை என்றால் என்ன, நடைமுறை என்றால் என்ன என்றதை தெளிவாக நாங்கள் விளங்கி கொண்டோம் என்றால் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்ப முறைமை என்றது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல்வேறு செயற்பாடுகளுடைய வலைப்பின்னலான ஒரு செயற்முறை. அப்ப அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செயற்பாடுகளும் ஒவ்வொரு நடைமுறையை கொண்டிருக்கும். சரிதானே? அப்ப நடைமுறை என்றது இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொல்லி சொன்னால் சில நேரம் ஒரு கொள்ளல் ஒரு ப்ரொக்யூமெண்ட் சிஸ்டம், கொள்ளல் முறைமை அல்லது பெருகை முறைமை என்று நாங்க சொல்லுவோம். அப்ப அதுக்குள்ள ஒரு பொருளை நாங்கள் எங்களுக்கு தேவையான ஒரு பொருளையோ சேவையோ கொள்வனவு செய்ய வேணுமாக இருந்தால் அதுக்குள்ள பல்வேறு சிறிய சிறிய விடயங்கள் செயற்படுத்தப்பட வேணும். சில நேரங்கள்ல நாங்கள் இப்ப விலைமனு கோரல் என்றது ஒரு நடைமுறையாக இருக்கலாம். சிறுதான கேள்வி கோரல் என்றது ஒரு நடைமுறையாக இருக்கலாம். கேள்விகளை பெற்றுக்கொள்றது என்றது ஒரு நடைமுறையாக இருக்கலாம். கேள்விகளை திறத்தல் என்றது ஒரு நடைமுறையா இருக்கலாம். அதை மதிப்பீடு செய்யறதுன்றது ஒரு நடைமுறையா இருக்கலாம். அப்ப பல்வேறு நடைமுறைகள் சேர்ந்துதான் ஒரு முறைமை உருவாகும். எனவே ஒரு முறைமை என்றது பல்வேறு செயல்முறைகளுடைய தொகுப்பு. அவ்வாறான பல்வேறு நடைமுறைகள் சேர்ந்து ஒரு முறைமை உருவாகும். இன்னொரு வகையில சொல்றேன்னால் ஒரு முறைமை என்றது அதுக்குள்ள பல்வேறு நடைமுறைகளை கொண்டிருக்கும். எனவே திருப்பி நாங்கள் பரீட்சையில எந்த விதமான குழப்பமும் எங்களுக்கு தேவையில்லை. முறைமையினுடைய முக்கியத்துவம் என்ற என்ன, நடைமுறையினுடைய முக்கியத்துவம் என்ற என்ன, முறைமை நடைமுறை என்ற இந்த சொல்ல பயன்படுத்துற என்ன, எங்களுக்கு வினாக்களுக்கான விடைகள் ஒன்றாகத்தான் வரும். அதை நாங்கள் விளங்கி கொண்டோம்னா சரி. அப்ப நடைமுறை என்றது ஒரு ஒரு செயற்பாட்டை நாங்கள் செய்யறதுக்காக,
செய்யக்கூடிய பல்வேறு எந்த ஒரு செயற்பாட்டையும் சிறிய சிறிய படிமுறைகளின் ஊடாகத்தான் நாங்கள் செய்யலாம். அதை வேலை படிமுறைகள் என்று சொல்லுவோம். அப்ப நாங்கள் அங்கே பார்த்த நாங்கள் வேலை படிமுறை என்ற தொடர்பாக விரிவாக கழிச்சிருந்த நாங்கள் கடந்த வகுப்புகள்ல. அப்ப ஒரு வேலையை என்னென்ன படிமுறைகளின் ஊடாக நிறைவேற்ற வேணும்ன்றத எழுத்து மூலம் எழுதி வச்சிருக்கிறதான் வேலை படிமுறை என்று பார்த்துறாங்க. அவ்வாறான சிறிய சிறிய படிமுறைகள் ஊடாக நிறைவேற்றப்படுறதுதான் ஒரு நடைமுறையாக இருக்கும். அப்ப அலுவலக நடைமுறைகள் சிலது சேர்ந்ததுதான் ஒரு முறைமையாக இருக்கும். அப்ப அதை விளங்கி கொண்டீங்கன்னா அப்ப நடைமுறையின் நன்மை என்னவோ அதுதான் முறைமைக்கு தேவையானதா இருக்கும். முறைமைகின்ற நன்மை என்னவோ அதுதான் நடைமுறையினுடைய இயல்பாக இருக்கும். எனவே 2 வினாக்களையும் நாங்கள் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. எப்படி கேட்டாலும் ஒரே மாதிரியான விடைகளைத்தான் நாங்கள் அணுக வேண்டியிருக்கும். ஆனால் முறைமை என்றது ஒரு பெரிய ஒரு செயற்பாட்டு தொகுதியை குறிக்கும். நடைமுறை என்றது அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செயற்பாடுகளையும் குறிக்கும். அப்ப ஒரு நடைமுறை என்றது பல்வேறு படிமுறைகளூடாக நிறைவேற்றப்படும். அந்த படிமுறைகளை நாங்கள் எழுத்து மூலம் வச்சிருக்க வேணும். வேலை படிமுறை இருக்க வேணும். அது ஒரு சாத்துர கோவையினுடைய வகை. வேலை படிமுறையால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்றது விடயங்கள் எல்லாம் நாங்க பார்த்தனாங்க. எனவே எங்களுக்கு இது ஒரு சுகமான விடயமாக இருக்கும். அப்ப அலுவலக நடைமுறை என்றது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு வேலை படிமுறைகள், அதாவது அந்த நடைமுறையை செயற்படுத்துறதுக்காக செய்ய வேண்டிய சிறிய சிறிய செயற்பாடுகள் எங்க, எப்ப, யாரால, எப்படி செய்யப்பட வேணும். சரிதானே? எங்க, எப்போது, யாரால், எவ்வாறு செய்யப்பட வேணும் என்றதை சொல்றதுதான் அலுவலக முறைமை. அதே நேரம் அதுக்கு எவ்வாறான படிவங்கள் பயன்படுத்தப்படும். எனவே அலுவலக நடைமுறையினுடைய முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சரியான ஒரு படிவ பயன்பாடு அங்க இருக்க வேணும். அப்ப படிவ பயன்பாடு தான் அலுவலக நடைமுறையினுடைய பல்வேறு நன்மைகளை எங்களுக்கு கொண்டு வருது. படிவங்கள் என்றது நாங்கள் தனியா பார்க்க வேண்டிய ஒரு பகுதியா இருக்குது. அதை நாங்க பார்ப்போம். அப்ப படிவங்களை பயன்படுத்துவதன் ஊடாக பல்வேறு நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அலுவலக நடைமுறையினுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி அது. அப்ப எங்க, எப்ப, யாரால, எப்படி, எந்த படிவத்தை பயன்படுத்தி ஒரு செயற்பாட்டை செய்ய வேண்டும் என்று சொல்றதுதான் அலுவலக நடைமுறை. அப்ப அலுவலக நடைமுறை என்றால் என்ன என்றால் இதைத்தான் நீங்கள் எழுத வேண்டி இருக்கு. சரிதானே? அப்ப அலுவலக நடைமுறைகள் சேர்ந்து உருவாகிறதான் அலுவலக முறைமை. தபால் முறைமை என்று ஒன்று இருக்கலாம். தபால் முறைமைக்குள்ள பல்வேறு நடைமுறைகள் இருக்கலாம். ஒன்று தபாலை நாங்கள் பெற்றுக்கொள்ற நடைமுறை. எங்கெங்க இருந்து பெற்றுக்கொள்வோம், எப்படி எப்படி பெற்றுக்கொள்வோம். அதுல ஒன்றா இருக்கலாம் தபால் நிலையத்திலிருந்து பெற்றுக்கொள்றது. அப்ப அதுக்கு தபால் பையை பயன்படுத்த வேணும், வேணும், அதுக்கு 2 பூட்டு வச்சிருக்க வேணும் போன்ற பல விடயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி கிடைக்கிற கடிதங்களை பதிவு செய்கிறது, அதை கிளைகளுக்கு பிரித்து வழங்குறது, கிடைக்கிற கடிதங்களின் மீது நடவடிக்கை எடுக்கிறது, அது பதில் கடிதங்களை அனுப்பி வைக்கிறது போன்ற சிறிய சிறிய முக்கியமான செயற்பாடுகளை நடைமுறைகளாக வகுத்து அந்த நடைமுறைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு முக்கியமான பகுதி தான் முறைமையாக இருக்கும். சரிதானே? அப்ப வேலை படிமுறைகள் என்றது எங்களுக்கு பூர்ணமான விளக்கம் இருக்குது. ஒரு செயற்பாடு பல்வேறு சிறிய படிமுறைகள் ஊடாக நிறைவேற்றப்படும். அந்த படிமுறைகளை நாங்கள் எழுத்து மூலம் எழுதி வச்சிருக்க வேண்டும். அதுதான் வேலை படிமுறைகள். அந்த வேலை படிமுறைகள் ஒவ்வொரு வேலை படிமுறையும் ஒரு செயற்பாட்டை செய்யறதுக்கு ஒரு நடைமுறைக்குள்ள பல வேலை படிமுறைகள் இருக்கும் எங்களுக்கு தெரியும். ஒரு ரயில்வே வாரண்ட் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால், ஒரு புகையிரத ஆணைச்சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அதுக்குள்ள பல்வேறு நடைமுறைகள் இருக்கும். அது விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்றது, அந்த விண்ணப்பத்துல என்னென்ன பரிசீலிக்க வேணும், அதை இந்த பதிவேட்டில் பதிவு செய்ய வேணும், யாருடைய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேணும். அப்ப ஒவ்வொரு செயற்பாடுகளின் ஊடாக படிமுறைகள் ஊடாக நிறைவேற்றப்படும். அந்த ஒவ்வொரு படிமுறையும் அப்ப விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறது என்றால் அது ஒரு படிமுறை என்றால் அதை யார் சமர்ப்பிக்க வேணும், எங்க சமர்ப்பிக்க வேணும், அப்ப தேவைப்படுபவர் எங்க எந்த கிளையில யார்கிட்ட அதை சமர்ப்பிக்க வேணும், எப்ப சமர்ப்பிக்க வேணும், அவர் ரயில்வே வாரண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு காலத்துக்கு முன்னர் சமர்ப்பிக்க வேணும், சரிதானே, எந்த படிவத்துல சமர்ப்பிக்க வேணும் போன்றது எல்லாமே சொல்லப்படும். அதுதான் அலுவலக வேலை படிமுறைகள். சரிதானே? அவ்வாறாக ஒவ்வொரு படிமுறைக்கும் நாங்கள் அது எங்க, எப்ப, யாரால, எவ்வாறு நிறைவேற்றப்பட வேணும், என்ன படிவம் பயன்படுத்தப்பட வேணும் என்றதை நாங்கள் சொல்லிக் கொண்டு போனோம் என்றால் அது அந்த ரயில்வே வாரண்டை கொடுக்கிறது ஒரு நடைமுறையாக இருக்கலாம். சரிதானே? அப்ப இப்போ உங்களுக்கு வேலை படிமுறை என்றது ஒரு சிறிய செயற்பாடு. வேலை படிமுறைகள் சேர்ந்து ஒரு நடைமுறை உருவாகும். ஒரே மாதிரியான செயற்தொகுதியான நடைமுறைகள் சேர்ந்து ஒரு முறைமை இருக்கும். சரிதானே? நாங்கள் சின்னல படிக்கைகளை பார்த்திருப்போம். சமிபாட்டு தொகுதி, சுவாச தொகுதி, குருதி சிற்றோட்ட தொகுதி, இதெல்லாம் ஒவ்வொரு சிஸ்டம், ஒவ்வொரு தொகுதிகள்.
அப்ப அதுக்குள்ள குருதி சுற்றோட்ட திகதியோட தொகுதி என்று சொல்லி சொன்னால், அப்ப குருதி சுற்றோட்ட முறைமை என்று சொல்லி சொன்னால் அதுக்குள்ள பல்வேறு நடைமுறைகள் சரிதானே. அப்ப அதை விளையங்க சரி. ஆனா வேலைப்படி முறைகள், நடைமுறைகள், முறைமை என்றது அதனுடைய தன்மையை பொறுத்து வேறுபடுத்திய தவிர அதனுடைய இயல்புகள் ஒன்றுதான். அப்ப அதை நாங்கள் உருவாக்கி கொள்ளைகள் ஒரு நடைமுறையை உருவாக்கணும்னா வேலைப்படி முறையை உருவாக்கி கொள்ளுவோம். ஒரு முறைமையை நாங்கள் முழுமையாக வடிவமைக்க வேண்டும் என்றால் நடைமுறைகளை நாங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும். சரிதானே. அப்ப மூன்றையும் நாங்கள் தெளிவாக வேறுபடுத்திக் கொள்ள முடியாது. அப்ப அதனுடைய இயல்புக்கு ஏற்ப அது வேறுபடும். அப்ப அதனாலதான் நாங்கள் ரெண்டையும் கலந்து பயன்படுத்தினாங்க. தபால் முறைமை என்று சொல்லுவோம், தபால் நடைமுறை என்று சொல்லுவோம். சரிதானே. அப்ப முழுக்களையுமே படிமுறையாக சொல்லிக் கொண்டு வந்தால் தபால் நடைமுறை என்று சொல்லுவோம். சில நேரம் அதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு செயற்பாடுகளையும் ஒவ்வொரு நடைமுறையாக பிரித்து அதுக்குள்ள வேலை படிமுறைகளை தெளிவாக சொல்லிக் கொண்டு வந்தோம் என்றால் தபால் முறைமை என்று சொல்ல பயன்படும். அப்ப இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று மாற்றீடாக பயன்படுத்தப்படுது. ஆனால் ரெண்டும் ஒன்று அல்ல, ஆனால் ஒரே மாதிரி ஆனது. சரிதானே. அப்ப அதை விளங்கி கொண்டோம் என்றால் எங்களுக்கு வினாக்கள்ல அந்த குழப்பம் வராது. சில நேரம் புத்தகங்கள்லயோ டியூட்டர்லயோ பார்த்தீங்கன்னா அலுவலக நடைமுறை என்ற நன்மை என்று இருக்கும். ஆனால் பிறகு திருப்பி முறைமை என்று கேட்கல எங்களுக்கு அதை படிக்க இல்லைன்னு யோசிக்க கூடாது. இரண்டும் ஒன்று என்றதை விளங்கி கொண்டீங்க என்றால் பிரச்சனை இல்லாம இருக்கும். அப்போ ஒரு அலுவலக முறைமையினுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் அலுவலக முறைமை தேவை? அப்ப இது ஒரு வினாவாக உருவாக்கிக்கல நாங்கள். அப்ப எங்களுக்கு இந்த அலுவலக முறைமை நடைமுறையை பொறுத்த வரைக்கும் விடயம் விளங்கிட்டென்றால் நாங்களாவே யோசிச்சு சொல்லலாம். சரிதானே. அப்ப இப்படித்தான் ஒரு வேலை செய்யப்பட வேணும், இந்த வேலை செய்யப்பட வேணும், அது யாரால இப்ப எங்க எப்படி எந்த படிவத்தை பயன்படுத்தி செய்யப்பட வேணும், அதுக்கு அடுத்தது என்ன செய்யப்பட வேணும், அதுக்கு அடுத்தது என்ன செய்யப்பட வேணும் என்று சொல்லி ஒரு ஒழுங்குமுறையாக வடிவமைக்கப்பட்டு ஒரு முறைமை அங்க இருக்குமாக இருந்தால் அந்த முறைமையால என்ன பயன் கிடைக்கும், ஏன் அது முக்கியமா இருக்குது என்றதை யோசிச்சு சொல்றார். அப்ப நாங்க பார்த்தோம் என்றால் அதுல நாங்கள் கூடுதலாக நேரத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமைப்பின் தடையற்ற செயற்பாட்டுக்கு உதவும். ஒரு அமைப்பு ஒரு செயற்பாடுகள் தடை இல்லாம போக வேணும் என்றால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விட இருக்க வேணும். யார் செய்ய வேணும், ஏன் தாமதம் ஏற்படுது, யார் செய்ய வேணும் என்று தெரியாட்டி தாமதம் ஏற்படும், எப்ப செய்யணும் என்று தெரியாட்டி தாமதம் ஏற்படும், எப்படி செய்யணும் என்று தெரியாட்டி அது பெரிய பிரச்சனையா இருக்கும், எங்க செய்யணும் என்று தெரியாட்டி இரட்டை வேலைகள் போன்ற குழப்ப நிலை தோன்றும், எந்த படிவத்தை பயன்படுத்தணும் என்றது இல்லாட்டி தாமதங்கள் ஏற்படும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த முறைமை இருந்தால் ஒரு தடையற்ற செயற்பாட்டுக்கு அது வழிவகுக்கும். ஒருவர் லீவ்ல நிற்கிறார் என்றால் அவர் வரும்பட்டையும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு பதில் கடமையாற்ற அலுவலரோ அல்லது சில நேரங்கள்ல புதிதாக கடமையை பொறுப்பேற்கிற அலுவலர் கூட இதை பார்த்து எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் உரிய காலத்துல உரிய வேலையை வினத்திறனாக செய்து முடிக்க முடியும். அப்ப இதுதான் முறைமையினுடைய முக்கியத்துவம். எனவே அமைப்பின் தடையற்ற அப்ப இதுல கொஞ்சம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை விட நாங்கள் யோசிச்சு எழுதலாம். அப்ப யோசிச்சு நாங்கள் விடை அளிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் சரியான திசையில யோசிச்சோம் என்றால் சரியான விடைகள் வரும். அப்ப இந்த முறைமையை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு செயற்பாடுகளும் நிறைவேற்றப்படுறதால தாமதங்கள் இருக்காது. தாமதம் ஏற்படுறதுக்குரிய பிரதானமான காரணமே இந்த கேள்விகளுக்கு விட தெரியாதுதான். யாரப்ப எங்க எப்படி எந்த படிவம் பயன்படுத்துறதுன்றது தெரியாததான். எனவே தாமதங்கள் தவிர்க்கப்படும். ஒவ்வொன்றையும் நாங்கள் உருவாக்கி கொள்ளைக்கல இதுக்கு அடுத்தது என்ன செய்ய வேணும் அது அப்படின்றது சொல்லிக்கல. அப்ப அது ஒரு சரியான ஒரு உள்ளக கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும். தவறு ஏற்பாடு கட்டுப்பாடுன்றது என்ன, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைவாக செயற்பாடுகள் நடைபெறதுதான் கட்டுப்பாடு. கட்டுப்படுத்தல் என்று அது நாங்கள் அலுவலக முகாமத்துவத்துல பார்ப்போம் விரைவு. அப்ப ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதற்கு அமைவாக செயற்பாடுகள் நடைபெறுகிறது என்றதை உறுதிப்படுத்திக் கொள்றதுதான் கட்டுப்பாட்டு செயல்முறை. எனவே நாங்கள் ஏற்கனவே அதை திட்டமிட்டு வச்சிருக்கிறபடியால் நிச்சயமாக ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருக்கும். அப்போ உள்ளக மீளாய்வு இருக்கும். யார் பரிசீலிக்க வேணும் ஏனென்றால் நாங்கள் அதை தீர்மானிக்கலே இருப்போம். அதுக்காகத்தான் எங்களுடைய முறைமையில அலுவலக முறைமையில ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஊடாக கோவைகள் சமர்ப்பிக்கப்படுற முறைமை இருக்குது. ஒவ்வொரு கிளைகள்லையும் ஒரு சிரேஷ்ட விடிய நிபுணத்துவத்தை கொண்ட ஒரு சிரேஷ்ட அலுவலரை பிரதம முகாமத்துவ சேவை உத்தியோகத்தரா நியமிக்கிறதுக்குரிய பிரதானமான காரணம் அது. ஏன்னா ஏனைய அலுவலர்களால செய்யப்படுறதுல ஏற்படக்கூடிய தவறுகளை பரிசீலிக்கிறது. ஏன்னா அவருக்கு விடிய அறிவு இருக்குது, அனுபவத்தை கொண்டிருக்கிறார். சும்மா சாதாரணமாக ஒருவரை நியமிக்கிறது இல்லை, அதனுடைய பொறுப்பு மிக காத்திரமானது. சரிதானே. நாங்கள் பாக்குறோம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு சீனியர் ஒரு ஆளை நியமிக்கிறது சும்மா சாதாரணமா எடுத்துட்டு போயிடல. அது நியமிக்கிறதுக்குரிய காரணம் இந்த உள்ளக மீளாய்வு. அதுக்காகத்தான் அவருக்கு ஊடாக கிளை தலைவர் ஊடாக தான் எப்பயும் கோவைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது. அப்ப உள்ளக மீளாய்வு என்றது இங்க உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சிறந்த கட்டுப்பாடு காணப்படும். ஊழல்கள் மோசடிகள் தவிர்க்கப்படும். ஊழல் மோசடிகள் என்றது கட்டுப்பாடு இல்லாட்டி தானே வரும். பாத்தீங்கன்னா ஒன்றில இருந்து தான் ஒன்றை சொல்லி கொண்டு போறோம். அப்ப கட்டுப்பாடு இருக்கின்றால் ஊழல் மோசடி இருக்கலாம்.
ஏனென்றால் அப்படி ஒரு முயற்சி இருந்தா கூட அது பிடிபட்டுரும். சரிதானே? அப்ப ஊழல் மோசடிகள் தவிர்க்கப்படும். நேரம் உழைப்பு சிக்கனமாகும். அப்ப தாமதங்கள் இருக்காது என்று பார்த்தனால நேரம் உழைப்பும் சிக்கனமாகும். ஏனென்றால் முறைமை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றது எல்லாமே வகுக்கப்பட்டிருக்கு. அப்ப அலுவலக முறைமை என்றதை சாதாரணமாக நாங்கள் செய்து முடிக்கிறது இல்ல. அது ஒரு நாள்ல செய்து முடிக்கிற விடயமும் அல்ல. அதுக்கு பல்வேறு படிமுறைகளின் ஊடாக அதை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதான் நாங்க பின்னுக்கு பார்க்கிறோம். ஒரு அலுவலக முறைமையை எப்படி நாங்க வடிவமைச்சு கொள்றோம். ஏற்கனவே இருக்கிற அலுவலக முறைமையை எப்படி நாங்கள் இலகுபடுத்திக் கொள்றது. இதுகள் எல்லாம் வினாக்களுக்கு அடிக்கடி வார ஒரு விடயங்கள். அப்ப நேரம் உழைப்பு என்றது சிக்கனமாகும். என்ற அனுபவத்தின் ஊடாகத்தான் முறைமையை நாங்கள் கட்டியெழுப்புறோம். அப்ப அது காலத்துக்கு காலம் பரிசீலிக்கப்படும். அதுல தேவையான மாற்றங்கள் செய்யப்படும். அப்ப அதால தேவையற்ற உழைப்புகள். அப்ப அதாலதான் நாங்கள் இப்ப முறைமையில கூட சிலது நாங்கள் ரெக்கார்ட் ரூமுக்கு அனுப்புறோம். தேவையானதை மட்டும் நாங்கள் வச்சிருக்கிறோம். அதை விரைவாக கண்டறியறதுக்குரிய முறைமைகளை சுட்டட்டை போன்ற முறைமைகளை பயன்படுத்துறோம். தவறுகள் ஏற்படாத வகையில சரியான முறையில இலக்கமிடுறோம். எல்லாமே இந்த அப்ப அப்படி இருப்பதன் காரணமாக நேரமும் உழைப்பும் மிச்சமாகும். அப்படி நாங்க சொல்லிக் கொண்டு போகலாம். ஒவ்வொரு பிரிவும் ஏனடா யார் செய்ய வேணும்ன்றது தெளிவா இருக்குது. அவர்கள் செயற்பட வேண்டிய முறைகள் எல்லாம் தெளிவா இருக்குது. இந்த கிளையில இந்த வேலை நடைபெற வேணும். அப்ப அது தெரியாம இருந்தா தான் இரட்டை வேலை ஏற்படும். இரட்டை வேலை என்றது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஒரு வேலையை செய்யறதோ அல்லது சில நேரங்கள்ல ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்ய வேண்டி வர்றதையோ இரட்டை வேலை என்று நான் சொல்லலாம். அப்படியான தன்மை இங்க இருக்காது. ஏன்னா யார் செய்ய வேணும், எங்க செய்ய வேணும் என்ற 2 கேள்விகளுக்கும் தெளிவான விடை இருக்கும். எனவே ஒவ்வொரு பிரிவுகளிலையும் என்னென்ன கடமைகள் நடைபெற வேண்டும் என்றது தெளிவாக வகுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அங்க வேலைகள் எல்லாம் சுமூகமான முறையில் நடக்கும். அதே நேரம் ஒன்று கிளைகளுக்கு இடையில ஒரு நல்ல உறவு இருக்கும். அப்ப சிறந்த தொடர்புகள் அங்க பேணப்படும். படிவ பயன்பாட்டுக்கு உதவி புரிகிறதா இருக்கும். இரண்டா படிவங்கள் எல்லாம் முன்கூட்டியே பரிசீலிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு அலுவலக முறைமை வடிவமைக்கப்படுது. எனவே படிவங்களை சரியான முறையில பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அவ்வாறு சரியான முறையில படிவங்களை தயாரித்து பயன்படுத்துறதால சிறந்த நிர்வாக முறைமை இருக்கும். தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். தேவையற்ற தகவல்களை தவிர்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும். எங்களுக்கு தேவைக்கேற்ப அந்த தகவல்களை பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். அதை ஒழுங்குபடுத்துறது இலகுவா இருக்கும் போன்ற பல நன்மைகள் அது நாங்க படிவத்துல இன்னும் விரிவா பார்ப்போம். புதிய அலுவலர்கள் சிரமமின்றி கடமைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். ஏனென்றால் அவர்களுக்கே தெரியும். அவர்களுக்கு ஒரு கடமை ஒப்படைக்கல அது சம்பந்தமான முறைமை அவர்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். எழுத்து மூலம் அது இருக்கு. அப்ப அப்படி இருப்பதன் காரணமாக அவர்கள் கடமைகளை சிரமம் இல்லாம செய்யக்கூடியதா இருக்கும். கடமைகளை கற்றுக்கொள்றதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தவறுகளுக்கான சந்தர்ப்பம் குறைவு. ஏனென்றால் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. சரிதானே? இது எல்லாமே கற்பனையில தான் இருக்குது விட இந்த அலுவலகத்திலையும் இருக்கிறத நீங்க கண்டிருக்க மாட்டீங்க. அதாலதான் நாங்க எங்களுக்கு தவறுகள் ஏற்படுறதுக்கான கூடுதலான வாய்ப்பு இருக்குது. அப்ப இது நாங்கள் பரீட்சை நோக்கத்துக்காக தான் கற்றுக்கொள்றோமே தவிர அலுவலக முறைமை என்றது மிக பலவீனமாக இருக்கிற அலுவலகங்களாகத்தான் அரசு அலுவலகங்கள் இருக்குது. கடமை செயற்பாடுகளை அலுவலர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கு. இரண்டால் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது அதுல. எனவே அதை ஒரு ஆளுக்கு புதியவர்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்துறது பயிற்சி அளிக்கிறதுன்றது எல்லாம் இலகுவானதாக இருக்கும். ஒவ்வொரு அலுவலர்களும் அல்லது ஒவ்வொரு பிரிவும் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் தெளிவாக உள்ளமையால பொறுப்புகளை தெளிவாக இனம் காணலாம். ஒரு தவறு ஒன்று நடந்தால் அல்லது தாமதம் ஒன்று நடந்தால் கூட அதற்கு யார் பொறுப்பு என்றதை நிர்ணயித்துக் கொள்ளலாம். எல்லாமே தெளிவா இருக்கும். கடமை பட்டியலை விட இது விரிவானது. கடமை நிறைவேற்றம் தொடர்பான முழுமையான ஒரு விளக்கம் இருக்கும். செயற்பாடுகள் சீரான முறையில நடைபெறுவதால புதியவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது இலகு. இப்படி ஏனாக சொல்லிக் கொண்டு போகலாம். இப்படி தாமதம் இல்லாம கடமைகள் நிறைவேற்றதால நிறுவனத்தினுடைய நன்மதிப்பு உயரும். பொதுமக்களுக்கு சிறந்த சேவையாற்றக்கூடியதா இருக்கும். வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையாற்றக்கூடியதா இருக்கும். அலுவலர்கள் ஒரு மனமகிழ்வான சூழ்நிலையில வேலை செய்யக்கூடியதா இருக்கும். அலுவலர்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் இடையில ஒரு நல்ல உறவு பேணக்கூடியதுக்கு ஒரு தன்மையை ஏற்படுத்தும். ஏன் நாங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று சொல்லிக்கொண்டு போகலாம். நிறைய சொல்லலாம். இது 2 ஸ்லைட்ல கொஞ்சம் ஒரு அறிமுகம் இருக்கே தவிர நாங்கள் யோசிச்சோம்னால் அலுவலக முறைமை ஏன் முக்கியம்? சரிதானே? அப்ப அப்படி உங்களுக்கு தோன்ற பல்வேறு விடயங்கள்ல உங்கள்ட்ட கேட்க போறது மிக சொற்பமான அளவு. சரிதானே? அப்ப அதுல மிக முக்கியமானதுகளா நீங்க கருதுற அதை முன்னுரிமைப்படுத்தி சொன்னீங்கன்னா சரி. அப்ப அலுவலக முறைமை ஏன் முக்கியம்? அடுத்த 2வது எங்களுக்கு பிரச்சனையான விஷயம் கோட்பாடுகள். அப்ப என்னத்து நின்றாலும் சில நேரம் கோட்பாடுகள் என்று கேட்கப்படுற ஒரு முறைமை இருக்குது. அப்ப கோட்பாடுகள் என்று கேட்டோம்னா நாங்கள் அது ஏதோ பாடமாக்கி கொண்டு போகணும்ன்றது இல்லை. கோட்பாடு என்றால் ஒன்றை நாங்கள் செய்யல அதை அடிப்படையாக கருத வேண்டிய அடிப்படை விடயம் என்ன?
என்னத்தை எப்படி அதை செய்ய வேணும், எப்படி செய்ய வேணும் என்று சொல்றதை விட என்னத்தை உறுதிப்படுத்துறதுக்காக அதை செய்ய வேணும். அப்ப அடிப்படையா மிக முக்கியமா என்னத்தை கருதணும் நாங்கள் அதை செய்யலாம். அப்ப ஒரு அலுவலக முறைமை ஒன்று நாங்க புதுசா வடிவமைக்க போறோம் என்று சொல்லி சொன்னால் என்ன மாதிரியாக அது இருக்க வேணும், என்னத்தை உறுதிப்படுத்த வேணும் என்று சொல்றதுதான் கோட்பாடு. அப்ப ஒரு அலுவலக முறைமை இப்படித்தான் இருக்க வேணும், அதுக்கேற்ற வகையில நாங்கள் வடிவமைக்க வேணும் என்று சொன்னால் அது கோட்பாடு. எனவே அலுவலக முறை சார்ந்த விடயங்களை நீங்க இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னீங்கள் என்றால் அது கோட்பாடாக மாறும். முக்கியத்துவம் என்றால் இப்படி இருத்தல் என்ற மாதிரி சொல்லிக் கொண்டு போகலாம், மாற்றம் தான். அப்ப ஒரு அலுவலக முறைமை இருந்தால் அது தாமதங்களை தவிர்க்க வேணும், தடையற்ற செயற்பாட்டுக்கு வழிவகுக்க வேணும். என்ற அலுவலக முறைமை சில நேரங்கள் தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி வடிவமைச்சால் பிரயோசனம் இல்லை. அதுல பார்க்க அலுவலக முறைமை இல்லாம இப்ப மாதிரியே வேலை போகலாம். எனவே அது தாமதங்களை தவிர்க்கக்கூடியதாக, நிறுவனத்தினுடைய தடையற்ற செயற்பாட்டுக்கு உதவக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படித்தான் இருக்கணும் அலுவலக முறைமை அமைச்சர். அதுதான் கோட்பாடு. அடிப்படையா என்ன இருக்கணும், இரட்டை வேலை தவிர்க்கப்பட வேணும். இரட்டை வேலைன்னா என்னன்னு சொல்லிட்டு அப்ப அதை தவிர்க்கக்கூடிய வகையில் அப்ப தெளிவா ஒரே மாதிரியான வேலை. ஏனென்றா நாங்கள் திருப்பியும் சொல்றோம், நாங்க முகாமத்துவத்துல இன்னும் விரிவா பார்ப்போம். ஒழுங்கமைத்தல்ல ஒரே மாதிரியான செயற்பாடுகளை நிறுவனத்துல செய்ய வேண்டிய ஒரே மாதிரியான செயற்பாடுகளை ஒன்று திரட்டித்தான் ஒரு பிரிவாக்குறோம். அப்ப பிறகு அதே போன்ற ஒரு வேலையை இன்னொரு பிரிவுல செய்யக்கூடாது. ஒரு வேலை வரைக்குள்ள இங்க அந்த இதை அனுப்புறன்ற ஒரு குழப்ப நிலை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இரட்டை வேலை ஏற்படும். சில நேரம் ஒரு கடிதத்தை எழுதிட்டு ஒரு கிளை பார்த்து கொண்டிருக்கும், இன்னொரு கடிதத்துல அந்த கிளை போய் அந்த கடிதத்தின பதில் அங்க போய் இருக்கும். இங்க காணையில எழுதி தேடி கொண்டிருக்க, அங்க அதை என்னத்துக்காக வந்திருக்குன்னு தெரியாம வச்சு கொண்டிருக்கிற தன்மை இருக்கு. அது இல்லாம இரட்டை வேலையினுடைய பண்புகள். எனவே இரட்டை வேலையை தவிர்க்கக்கூடியதா இருக்கணும். அலுவலர்களுடைய அசைவு குறைக்கப்பட வேணும். ஏன்னா சிரமம் இல்லாம வேலை செய்யக்கூடிய வகையில அப்ப ஒரு செயற்பாட்டை செய்தால் அப்ப அவர் மேசையிலிருந்து செய்யக்கூடிய செயற்பாடுகளை செய்து தான் அடுத்தது எழுப்பி போகணும். எழுப்பி போனால் எழுப்பி போய்க்கல எல்லா வேலையும் முன்னா செய்யக்கூடிய மாதிரி வடிவமைக்கப்படும். அதுக்கேற்ற வகையில அவருடைய அவருக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாம், அதாவது மேச லாஜிக்லயே அவருக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்கோம், பதிவேடுகள் எல்லாத்தையும் வச்சிருக்கோம். அவருக்கு அண்மையில கோவையால மாதிரிகளை வச்சிருக்கோம். அதுல மிக முக்கியமான கோவையில மட்டும் வச்சிருந்தால் எங்களுக்கு போதுமானது. அப்ப ரெக்கார்ட் ரூம் முறைமை, ஆவண முறைமை ஒன்றை நாங்க வடிவமைச்சு கொள்றோம். அப்ப அதன் மூலம் அலுவலர்களுடைய அசைவு குறைக்கப்பட வேணும். ஏன் அலுவலர்களுடைய அசைவு குறைக்கப்பட வேணும் ரெண்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அலுவலர்கள் தேவையில்லாம அசைந்து திரிவதால் அவர்களுடைய உடல் உழைப்பு அதிகரிப்பதன் காரணமாக அவர்களுடைய வினத்திறன்ல குறைவு ஏற்படும், அவர்கள் களைப்படையலாம். எனவே அவர்கள் முழுமையான கவனத்தை செலுத்தி தங்களுடைய வேலையை செய்ய முடியாம போகலாம். அலுவலகங்கள்ல இருக்கிற வளங்கள்ல மிக பிரதானமான வளம் மனித வளம். எனவே அங்கே இருக்கிற கடமையாற்ற அலுவலர்கள் தான் மிக முக்கியமான ஒரு வளமாக கருதப்படுகின்றது. எனவே அவர்களுடைய அசைவு தவிர்க்கப்படக்கூடியதாக அலுவலக முறைமை வடிவமைக்கப்பட வேணும். தேவையற்ற எழுத்து வேலைகள் குறைக்கப்பட வேணும். அப்ப இப்ப வேற எழுத்து வேலையே இல்லாம போய் கொண்டிருக்கு தான், அந்த அளவுக்கு தான். அதுக்குதான் படிவ பயன்பாடு. அப்ப தேவையில்லாத எழுத்து வேலைகள் இருக்கக்கூடாது. அப்ப தேவையானது மட்டும், அப்பதான் நாங்க விரைவா வேலையை செய்யலாம். அப்ப தேவையற்ற எழுத்து வேலைகளை தவிர்க்கக்கூடிய வகையில கவனம் செலுத்தி நாங்கள் அலுவலக முறைமையை வடிவமைக்க வேணும். சிறப்பு தேர்ச்சியை உத்தமாக பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும். சிறப்பு தேர்ச்சி என்றது முகாமத்துவத்துல, அலுவலக முகாமத்துவத்துல நாங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு எண்ணக்கரு. அது தொடர்பாக வினாக்கள் வந்திருக்கு. அப்ப சிறப்பு தேர்ச்சி என்றது ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்யறதால அது தொடர்பாக ஒருவருக்கு ஏற்படக்கூடிய நிபுணத்துவ அறிவைத்தான் சிறப்பு தேர்ச்சி என்று சொல்றோம். அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 1 வருடமோ 2 வருடமோ காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறோம். எப்பயுமே அது தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் வேற வேலையாத்தான் அலுவலகங்கள்ல இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பர்சனல் ஃபைல் சம்பந்தமான வேலையை செய்யறோம் என்று சொல்லிச்சுனால் அதுல ஒரு நிபுணத்துவ அறிவு வரும். அது சார்ந்த பர்சனல் ஃபைலோட சம்பந்தப்பட்ட அது சம்பள முலாய்வா இருக்கலாம், அல்லது சம்பள ஏற்றங்களை வழங்குறதா இருக்கலாம், அலுவலர்களுடைய நலன் சார்ந்த விடயங்களா இருக்கலாம். அதுல ஒரு நிபுணத்துவம் வரும். அதே மாதிரி லீவு என்ற ஒரு விடயத்தை செய்யறோம்னா லீவு தொடர்பான முழுமையான ஒரு அறிவு எங்களுக்கு வரும். ஏன்னா திரும்ப திரும்ப அப்படியான வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் சிறப்பு தேர்ச்சி என்று சொல்றது. சாதாரணமாக தனியார் துறைகள் சிறப்பு தேர்ச்சியினுடைய பயன்படுத்தக்கூடிய வகையில தான் அதனூடாக அவர்களுடைய வெளியீட்டை அதிகரிக்க முடியும் என்று விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட அடிப்படையில தான் அவர்கள் தங்களுடைய கடமைகளை ஒதுக்கிக் கொள்கிறார். ஒரு ஆட தொழிற்சாலைன்னா உங்களுக்கு தெரியும், ஆட தொழிற்சாலையில மிக நீண்ட காலம் வேலை செய்த ஒருவரால கூட முழுமையாக இப்ப ஒரு ஷர்ட் தைக்கிற ஒரு ஆட தொழிற்சாலையில் என்றால் அவருக்கு ஷர்ட் தைக்க தெரிஞ்சிருக்காது.
ஆனால் அவர் அதுண்டு ஒரு பகுதி, ஒரு கையை தைக்கிறதோ வெட்டுறதோ கொலர் தைக்கிறதோ அல்லது பட்டன் தைக்கிறதோ ஏதோ ஒரு கடமையில தான் ஈடுபட்டிருப்பார். அப்ப அதை திரும்ப திரும்ப செய்யறதால பல நன்மை வரும் என்னன்னு சொன்னால் அதுல ஒரு நிபுணத்துவ அறிவு வரும். அது புதிய கண்டுபிடிப்புகளை உருவாகும், விரைவாக வேலை செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப தவறுகள் குறைஞ்சு போகும். அப்படியான நன்மைகள் இருக்குது. அதுக்கு பிறகு சிறப்பு தேர்ச்சியின் நன்மைகளை உத்தமமா பயன்படுத்துறது. எப்பயுமே உச்சம் ஒன்று இல்லை, 100% ஒன்று இல்லை. சரிதானே? பரீட்சைகளையும் எப்பயும் 100% இலக்காக கொண்டு படிக்கிற மாணவர்களால சித்தி அடைய முடியாது. சரிதானே? எங்களுக்கு ஒரு விஷயம் மேக்சிமம் நாங்கள் முயற்சி செய்ய வேணும். ஆனால் அந்த ஒரு விஷயம் தான் இல்லை. அதால சில பேர் ஒரு விடயத்துல கவனத்தை செலுத்தி 9 விடயத்தை விட்டுரு. அது சிறப்பு தேர்ச்சியினுடைய உத்தமம் இல்லை. எப்பயுமே உச்சம் ஒன்று இல்லை. அப்ப உத்தம நிலை என்றது அடையக்கூடிய சாத்தியமான மட்டம். அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதுன்னு சொல்லி சொன்னால் 70 புள்ளிகளுக்கு நீங்கள் முழுமையாக தயாராகினீங்கள் என்றால் பரீட்சையில சித்தி என்றால் 65 புள்ளிகள் பெற்றால் போட்டி பரீட்சையில சித்தி அடைஞ்சுவிட முடியும். எனவே 70 புள்ளிகளோ 80 புள்ளிகளோன்றதை நோக்கமாக கொண்டு படித்தாலே சரி. ஆனால் அதை அடையக்கூடிய வகையில உறுதிப்படுத்தி படிக்க வேண்டும். சரிதானே? ஒரு ஏதாவது ஒரு விடயத்தை, ஒரு வினாவுக்குரிய விடயத்தை தேடி கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. நாங்கள் அதை விட விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் இவ்வளவோ இருக்குது. ஒரு சின்ன விஷயம் விளங்கல என்றால் அதுக்காக நாங்கள் அந்த பாடமே சிரமமானது என்ற ஒரு முடிவுக்கு போகக்கூடாது. அப்ப சிறப்பு தேர்ச்சி என்றது ஒரு நில வரைக்கும் தான் உத்தமமான நலனை தரும். அதுக்கப்புறம் அது பல்வேறு காரணங்களால பாதகமான விளைவை தரும். ஏன்னா விசேடமாக அலுவலர்கள் சலிப்படைவதன் காரணமாக திருப்பி அதுல தவறுகள் ஏற்படும், தாமதங்கள் வரும், அப்படியே குறைவு வரும். அதால என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா அதுக்காக தான் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு பிரிவில், அதாவது பட்டன் தைக்கிறதுக்கு நின்றவர் அடுத்தது குற்ற பிரிவுக்கு மாத்துறது, அங்க இருந்தாக்கள் இஞ்சாலம் மாத்துறது. நாங்களும் அலுவலகத்துல என்ன செய்யறோம் என்றால் வேலை சுழற்சி. சரிதானே? அப்ப கடமை பட்டியலை மாத்தி கொடுக்குறோம். ஒரே ஆள ஒரே கடமையில ஈடுபடுத்தக்கூடாது நீண்ட காலத்துக்கு. ஆனால் அடிக்கடி மாத்தினாலும் அவர் அதுல பூர்ண நிபுணத்துவத்தை பெற்றுக்கொள்ள இயலாது. எனவே ஒரு போதுமான அளவு கால இடைவெளியில கடமை பட்டியல்கள் மாற்றப்பட வேணும். எல்லாருக்கும் எல்லா விடையும் தான் சிறப்பு தேர்ச்சி. அப்ப சிறப்பு தேர்ச்சி என்றது உத்தமமாக பயன்படுத்தக்கூடியதாக வடிவமைக்கப்பட வேணும். காகிதாதி பாவனை குறைக்கப்பட வேணும். அப்ப இயன்ற வரைக்கும் இப்ப இன்னும் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடி இருப்போம் நினைக்கிறேன். பேப்பர்லெஸ் ஆபீஸ், காகிதாதி பாவனை குறைந்த அலுவலகம், சில நேரம் காகிதாதிகள் அற்ற அலுவலகம் என்று உங்களோட வினாவுக்கு ஒரு கேட்டிருக்கா. காகிதாதி அற்ற அலுவலகம் என்றால் என்னண்டு பாருங்க. இப்ப இதுல கதைக்கிறது எல்லாம் உங்களோட வினாக்கள்ல அல்லது பல்வேறு பரீட்சையில வந்த விடயங்கள். அப்ப காகிதாதி அற்ற அலுவலகம் என்றது பேப்பர்லெஸ் ஆபீஸ் என்றுதான் ஆங்கிலத்துல சொல்லப்படுது. காகிதாதி அற்ற அலுவலகத்தை நாங்கள் இன்னும் அடையல. மிக முன்னேற்றகரமாக வளர்ச்சி அடைந்த பல நிறுவனங்கள் கூட காகிதாதி பாவனைகள் இருக்குது. ஆனால் அது மிகுந்த குறைந்த அளவுக்கு, இழிவு அளவுக்கு மாத்துறது. அப்ப காகிதாதி பாவனையில குறைக்கக்கூடிய வகையில எவ்வளவுக்கு எங்களால முடியுமோ அவ்வளவு குறைக்கக்கூடிய வகையில முறைமை வடிவமைக்கப்பட வேணும். ஏன்னா காகிதாதி பாவனை கூடிச்சென்றால் எழுத்து வேலைகள் கூடும். எழுத்து வேலைகள் கூடிச்சென்னா சொன்னால் அலுவலர்களுடைய உழைப்பு அதிகரிக்கும், களைப்படைவார்கள், சிரமம் ஏற்படும், தாமதம் ஏற்படும், திருப்பி பல தீமையான விளைவுகள் வரும். எனவே அலுவலக முறைமையினுடைய ஒரு அடிப்படை விடயமாக நாங்கள் காகிதாதி பாவனையை குறைக்கிறத வச்சிருக்கோம். அதுக்காகத்தான் காகிதாதி பாவனையை குறைக்கிறதுக்குரிய பிரதானமான நுட்பம் தான் படிவங்களை பயன்படுத்துறது. இப்ப நவீன முறையில எங்களுக்கு தெரியும் இலத்திரனியல் முறைமைகளை பயன்படுத்துவதன் ஊடாக அது மாறிக்கொண்டு வருது. அது இன்னும் முழுமையான மாற்றத்துக்கு உட்படையில் ஆனால் படிப்படியா மாறிக்கொண்டு வருது. அதுல இருந்து உருவானதான் இந்த காகிதாதிகள் அற்ற அலுவலகம் அல்லது காகிதாதி பாவனை குறைந்த அலுவலகம். ஆட்களுக்கு இப்ப ஒவ்வொரு விதமாக செயற்படுற தன்மை குறைக்கப்பட வேணும். அப்படி இருக்காது தானே? ஆனால் அதுல விதிவிலக்குகள் இருக்க வேணும். இப்ப சில நேரம் எங்கள்கிட்ட ஒரு முறைமை ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்கும். இப்ப யாருக்கு நாங்க சேவை வழங்குறோம்? அப்ப முதல்ல யாருக்கு சேவை வழங்க வேணும்? அப்ப பலர் எங்கள்கிட்ட சேவை நாடி ஒரே நேரத்துல நிக்கல, யாருக்கு முதல் சேவை வழங்க வேணும் அல்லது என்ன ஒழுங்குல சேவை வழங்கப்பட வேணும், அது மிக முக்கியமானது. எனவே நாங்கள் ஒரு தீர்மானிச்சு கொள்ள முடியும், முன் வருபவருக்கு முன்னுக்கு சேவை வழங்குறது இதுதான் பொதுவாக பின்பற்றப்படுற முறைமை. ஆனால் அதுல சில விதிவிலக்குகள் மட்டும் அனுமதிக்கப்பட வேணும். ஃபுல்லாவே 100% நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறதுன்றது நடைமுறை சாத்தியம் இல்லாது அல்லது பொருத்தம் இல்லாது. அப்ப வயோதிபர் ஒருவர் வந்து அதுல நிக்க முடியாமல் என்றால் அவருக்கு நாங்கள் முன்னுக்கு சேவை வழங்குறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்படியான சில விதிவிலக்குகள் இருக்கலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் கணனியே தீர்மானிக்கலாம். அலுவலர்கள் அதுல இருக்கீங்களா, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தீர்மானம் எடுக்க வேணும் என்ற ஒரு தன்மையும் இருக்குது. எனவே ஒரு சில விதிவிலக்கு அதுக்காக தனக்கு தெரிஞ்சாக்கள் ஒருத்தரா கூப்பிட்டு மற்றாக்கள் இருக்க வச்சுட்டு எடுத்தோம்னா அது குழைச்சு போயிடும். அது அலுவலக முறைமையினுடைய அடிப்படையே தகர்ந்து போயிடும்.
எனவே ஒரு பணி சார்ந்த நடைமுறைகளுக்கு சில நேரங்களில் ஒரு சில விதிவிலக்குகள் மட்டும்தான் இருக்க அனுமதிக்கப்பட வேணும். மற்றும்படி யாருக்கும் ஒரே மாதிரி செயற்படுற தன்மை தான் இருக்க வேணும். தேவையற்ற தடுப்பு நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது. நிறுத்திட்டங்களை குறைத்தல். அதாவது ஒரு செயற்பாடு யார் யாரு கூட ஏன்னா பரிசீலனைகள் இருக்குது. அப்ப பரிசீலனைன்றது கண்டிப்பா தேவையானது. உலக கட்டுப்பாடுன்றது முக்கியமானது. அப்ப ஏற்படக்கூடிய தவறுகளை அல்லது திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுற மோசடிகள், களவுகள் போன்றவற்றை தவிர்க்கிறதுக்கு இந்த தடுப்பு நடவடிக்கைகள் அவசியம். அப்ப நாங்கள் கோவை என்று சொல்லி சொன்னால் சொல்றோம், பிரதம முகாமத்துவ சேவை உத்தியோகத்தருக்கு ஊடாக, அடுத்த மேற்பார்வை அலுவலருக்கு ஊடாக தன் பதவியில் உத்தியோகத்தருக்கு நாங்கள் கோவையை சமர்ப்பிக்கிறோம். அப்ப அப்படி சமர்ப்பிக்கிறதுக்குரிய காரணம் கட்டுப்பாடு அல்லது தவறுகளை தவிர்த்தல் போன்று நாங்கள் கணக்கு கதைக்கலாம். ஆனால் அது அதிகரிக்குமாக இருந்தால், தேவையற்ற கட்டுப்பாடுகள் கூடிக்கொண்டு போகுமா இருந்தால் அது தாமதத்தை ஏற்படும், வேலையை செய்து முடிக்க இயலாத நிலைமை ஏற்படும். அப்ப தேவையற்ற தடுப்பு நடவடிக்கைகளை நாங்கள் தவிர்க்க வேணும். எங்கேயாவது தாமதமாகுது என்றால் அதை இனங்கண்டு நாங்கள் அதை எப்படி சீர் செய்யலாம் என்றதை பார்க்க வேணும். அதே நேரம் உள்ள கட்டுப்பாட்டிலையும் கவனம் செலுத்தணும். அது முன்னுக்கே நாங்க பார்த்துட்டோம். அப்ப தேவையற்ற பரிசீலனைகள் இருக்கக்கூடாது. தேவையான அளவுக்கு மட்டும் அது மட்டுப்படுத்தப்பட வேணும். ஒரு ஆள் செய்கிற வேலையை நெடுக முழுமையாக 100% இன்னொரு ஆள் சரி பார்க்கிறாண்டால், அப்படியே சரி பார்த்து கொண்டு அப்புறம் அதையும் பிள்ளையாண்டு இன்னொரு ஆள் பார்க்கிறாண்டால் சரிதானே? அது சில நேரம் இப்ப தேர்தலில் வாக்குன்ற மாதிரி அப்படி நாங்கள் அலுவலக செயற்பாடுகளை செய்து கொண்டு போகுமா இருந்தால் செய்து முடிக்கல. எனவே கட்டுப்பாடுகள் தேவை. ஆனால் அதுக்கு பரிசீலனை இருக்க வேணும். அது தேவையற்றதாக இருக்கக்கூடாது. அப்ப தேவையான அளவுக்கு அது மட்டுப்படுத்தப்பட வேணும். அதுக்கேற்ற வகையில தான் முறைமா வடிவமைக்கப்பட வேணும். உபகரணங்களுடைய தேவையற்ற பயன்பாடு குறைக்கிறதோட உபகரணங்கள்ல இருந்து உச்ச பயன்பாடு பெறப்பட வேணும். அப்ப தேவையில்லாம உபகரணங்களை பயன்படுத்தக்கூடாது. அதே நேரம் எங்கள்கிட்ட இருக்கிற உபகரணங்கள்ல இருந்து உச்ச பயன்பாடு. நாங்கள் சும்மா 10 நிலப்பிரதி மிஷின்களை வேண்டி வச்சிருந்து பிரயோசனம் இல்லை. இரண்டாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது காலாவதியா போயிடும். காலாவதியா போறோம்னு சொல்றது அதை விட நவீன இலகுவான இந்த உபகரணங்கள் வந்துடும். அப்ப இது பயன்படுத்த முடியாம போயிடும். அப்ப எனவே நிறுவனத்துக்கு தேவையான அளவுக்கு தான் நாங்க உபகரணங்களை வச்சிருக்கோம். அதுல இருந்து உச்ச பயனை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் ஒரு மிஷினை வச்சு அதுல இருந்து பெறக்கூடிய பயனை 1-2 இயந்திரங்கள் எங்களுக்கு போதுமென்றால் நாங்கள் 10 இயந்திரங்களை வச்சுக்கொண்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துலயும் எடுத்தா சரி பழுதாகாம இருக்குதான் என்றால் நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது சிக்கனம் இல்லாம தான் போகும். எனவே உபகரணங்கள்ல இருந்து உச்ச பயனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தேவையற்ற பயன்பாடுகளை தவிர்க்கக்கூடிய வகையில அலுவலக முறைமைகள் அமைக்கப்பட வேணும். விதிவிலக்கு அடிப்படையிலான முகாமத்துவத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியதா இருக்க வேணும். அப்ப விதிவிலக்கு அடிப்படையிலான முகாமத்துவம்ன்றது இப்ப எங்களுக்கு முறைமைகள் வகுக்கப்பட்டிருந்தாலும் இப்படித்தான் செய்யணும், இதுக்கு அடுத்து இது செய்யணும், இதுக்கு அடுத்து இது செய்யணும் என்று இருக்கைகளை விதிவிலக்கு என்று சொல்றது என்னால் விதிவிலக்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம். அப்ப அதை ஏற்கனவே சில நேரங்கள்ல நான் சொன்ன மாதிரி இந்த முதியோர் போன்ற உதாரணத்தை நாங்க பார்க்கலாம். அல்லது சில நேரங்கள்ல இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் அதிகாரங்களை கையளிச்சிருந்தாலும் யார் என்னது செய்யலாம் என்றாலும், ஆனால் ஒரு புதிய விடயம் ஒன்று வரையில புதிய ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் ஒன்றுங்கிற செயற்பாட்டுல வரையில அப்ப அது உயர்மட்ட முகாமையினுடைய கவனத்துக்கு விடப்பட வரும். அப்ப ஒருவருக்கு அதிகார கையளிப்பு வழங்கியிருந்தாலும் இது எப்படி விளங்கப்படுத்தலாம் என்றால், இப்போ 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேமெண்ட் அப்ரூவ் வைக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு அதிகார கையளிப்பு வழங்கப்பட்டிருக்குது. எனவே தன்னுடைய தற்துணிவின்படி தான் நியாயம் என்று கருதுறதன்படி தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில வகை சொல்லக்கூடிய வகையில 1 லட்சம் ரூபாய் வரைக்குமான உறுதிச்சீட்டுகளுக்கு ஒருவர் அங்கீகாரம் அளித்தல் மேற்கொள்ள முடியும். ஆனால் 1 லட்சத்துக்கு மேல செய்யல. அது எல்லைகளுக்குள்ளான இப்ப அதிகார கையளிப்பு மேற்கொள்ள வேணும். ஆனால் சில நேரங்கள்ல ஒரு 5000 ரூபாய்க்கான உறுதிச்சீட்டு தான் கிடைக்குது. ஆனால் அது வரைக்குமே இப்படியான ஒரு கொடுப்பனவு அந்த நிறுவனத்துல நடந்தது அவருக்கு தெரியல. இது ஒரு புதுவிதமான கொடுப்பனவுக்கு ஒரு உறுதிச்சீட்டு வந்திருக்குது. எனவே அது ஒரு புதிய விடயம் என்ற ரீதியில அவருக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகாரம் இருக்குது. ஆனால் 5000 ரூபாய்க்கு வந்த உறுதிச்சீட்டு ஒரு புதிய விடயமா இருக்கு. அது ஒரு விதிவிலக்கான ஒரு விடயம். எனவே விதிவிலக்கான விடயங்கள் உயர் முகாமைக்கு விடப்பட வேணும். அப்ப அந்த அதிகார கையளிப்பை பெற்றவர் கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய கவனத்துக்கு அதை கொண்டு போகணும். அதான் எஃப்ஆர்ல கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்புலையும் நாங்கள் இதை சொல்றோம். வளமைக்கு மாறான கொடுப்பனவுகள் தன்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படுவதை உறுதிப்படுத்துது. அதுதான் விதிவிலக்கு அடிப்படையிலான முகாமத்துவம்.
சரிதானே? அப்ப அப்படியான விடயங்கள். அப்ப ஒருவருக்கு ஒன்றை தீர்மானிக்கிற அதிகாரம் இருந்தாலும், இப்ப மேற்பார்வை அலுவலர் அடுத்ததை யார் பரிசீலிக்கிறன்னு இருந்தாலும், ஆனால் அது ஒரு புதிய விடயமாக இருந்தால் நிச்சயமாக அது அந்த நடைமுறைகளை தாண்டி, அப்ப விதிவிலக்கு அடிப்படையிலான முகாமத்துவத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஏற்பாடு அங்க இருக்க வேணும். தளர்வு கொஞ்சம் இருக்க வேணும். எளிதில புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கணும். அப்ப சாதாரணமா வாய்ச்சி ஒருவர் விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கணும். எளிமையானதா, இலகுவா நடைமுறைப்படுத்தக்கூடியதா இருக்கணும். சில நேரம் ஒன்று கொண்டு குழப்பகரமான ஒரு முறைமைகளை நாங்கள் உருவாக்கி விட்டோம் என்றால் அது சாதாரணமா நடக்கிற வேலையோட்டத்தையே பாதுகாக்கும். அது தவறுகளுக்கு வழிவகுக்கும். எனவே அவ்வாறான முறைமைகள்ல தான் அலுவலக முறைமை அமைக்கப்பட வேணும். அதைத்தான் நாங்கள் அலுவலக முறைமையுடைய கோட்பாடுகள் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப கோட்பாடுன்னா பெருசா யோசிக்க தேவையில்லை. கணக்கு இருக்குது. 2, 3 தரம் பாய்ச்சிங்கண்டா பாடமாக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா சிறிய குறிப்புகளை எடுத்து வச்சிருங்க. திருப்பி 2, 3 தரம் நினைவூட்டிக் கொள்றதுக்கு. அடுத்தது அலுவலக முறைமையின் பண்புகள். பண்புகள் என்றால் அது இன்னத்தன்மையானதா இருக்க வேணும். சரிதானே? அப்ப என்ன சொல்லுவோம் என்றால் இலகுத்தன்மை, அதாவது இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்க வேணும். இல்லாட்டி பிரயோசனம் இல்லை தானே, அதை எழுதி வச்சிருந்து. விளைதிறன், அப்ப விளைதிறன்ன்றது எதிர்பார்த்த நோக்கத்தை அடையக்கூடியதா இருக்கணும். நாங்க முறைமையை உருவாக்குறதுக்குரிய காரணம் என்ன நோக்கத்துக்காக ஒரு செயற்பாடு செய்யறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும். எல்லாத்தையும் செய்து கொண்டு போய் இயந்திரங்கள்ல இருந்து உச்ச பயன்பாடு, அலுவலட்ட அசைவை குறைக்கிறோம், எல்லா நன்மையையும் பார்த்து கொண்டு போய் ஆனா வேலை என்னத்துக்காக செய்ய வந்தாங்களோ அது நிறைவேறாது. மற்றபடி எல்லாமே சுமூகமா போய் கொண்டிருக்கோம்னா பிரயோசனம் இல்லை. எனவே விளைதிறன் என்றது முக்கியம். விளைதிறன் என்றது விளைவு திறன். அதாவது என்ன பெறுபேறு வருது, என்ன பெறுபேறு வரணும் என்றால் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கிற பெறுபேறு என்ன, எங்களுடைய நோக்கம் தானே. நோக்கத்தை அடைகிறதுக்காக தானே அவ்வளவு செயற்பாடுகளையும் செய்யறோம். எனவே அந்த நோக்கத்தை அடைகிறது அல்லது எதிர்பார்த்த விளைவை பெறுறது, எதிர்பார்த்த பலனை பெறுறது, இதைத்தான் விளைதிறன் என்று சொல்லுவோம். அப்ப விளைதிறன் என்றது அலுவலக முறைமை என்ற ஒரு பண்பு. அது விளைதிறன் மிக்கதாக இருக்க வேணும். இல்லாட்டி பிரயோசனம் இல்லை. அடுத்தது வினைத்திறன். அப்ப அலுவலக முறைமை என்றது எப்பயும் வினைத்திறன் மிக்கதாக இருக்க வேணும். வினைத்திறன் என்றது, வினை என்றது செயற்பாடு, சேர்த்திறன். சேர்த்திறன், வினைத்திறன் என்ற சொற்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுது. சரிதானே? அப்ப சேர்த்திறன் என்றது அல்லது வினைத்திறன் என்றது ஒரு செயற்பாட்டை நாங்கள் திறமையாக செய்கிறது. அதாவது சொல்லுவார்கள் என்றால் விளைதிறன் என்றால் சரியானதை செய்கிறது. என்ன தேவையோ அதை செய்யணும். அப்ப எங்களுக்கு என்ன நோக்கத்தை அடைய வேணுமோ அப்படியான செயற்பாட்டை செய்யணும். அதுக்கேற்ற வகையில முறைமையை வழிவகுக்கணும். வினைத்திறன் என்று சொல்வார்கள் சரியாக செய்கிறது. சரியானதை செய்கிறது விளைதிறன், சரியாக செய்கிறது வினைத்திறன். சரியாக செய்யறது சிக்கனமான முறையில சரிதானே. ஒரு வேலையை 5000 ரூபாய்க்கு செய்யற வேலையை 50,000 ரூபாயில செய்து உடனே கட்டித்தனமா செய்து முடிச்சிட்டோம்னு சொல்லி பிரயோசனம் இல்லை. ஏன்னா வளங்கள் எப்பயுமே இருந்தலானது. அப்ப சிக்கனமான முறையில உரிய காலத்துல இன்றைக்கு வழங்க வேண்டிய சேவையில அடுத்த கிழமை ஆனா எந்த விதமான பிழையும் இல்லாம வழங்கிட்டோம் வினத்திறன் சொல்லலாது. உரிய காலத்துல தவறுகள் இல்லாத வகையில தரமான முறையில ஒரு வேலையை செய்யறதுதான் வினைத்திறனை தான் சரியா செய்யறேன்னு சொல்லுவோம். ஒரு சரியா செய்யறால் உரிய காலத்துல சிக்கனமான முறையில தரமாக ஒரு வேலையை செய்யறது. அப்ப 3 விடயங்கள் வினைத்திறனுக்குள்ள வரும்: தரம், காலம், சிக்கனம். இப்ப இந்த 3 இருந்தா வினைத்திறன். அப்ப அப்படியான பண்பு கொண்டிருக்கணும். ஏனால் தவறுகள் இல்லாம நாங்கள் தான் பார்த்தாங்க தவறுகளை தவிர்க்கக்கூடியதா இருக்கணும். அதே நேரம் உரிய காலத்துல தாமதங்களை தவிர்க்கக்கூடியதா இருக்கணும். அடுத்தது உச்ச பயன்பாட்டை பெறணும்ன்றது சிக்கனம். அப்ப எனவே வினைத்திறன் என்றது அதனுடைய ஒரு பண்பு. அப்புறம் வினைத்திறனையும் சொல்லி சிக்கனம் என்றதையும் சொல்லக்கூடாது. சிக்கனத்தை சொன்னீங்கன்னா வினைத்திறனை தவிர்க்கணும். சிக்கனம், உரிய காலத்துல நிறைவேற்றுறது, தவறுகள் இல்லாம தரம் என்ற 3மே வினைத்திறன் என்றதுக்குள்ள அடங்கிட்டு. சரிதானே? வினைத்திறனாகவும் உரிய காலத்திலையும் தவறுகள் இல்லாமலும் ஒரு வேலையை செய்யணும் என்று எழுதினோம் என்றால் எங்களுக்கு வினைத்திறன் என்றா என்னன்னு தெரியாதுதான் கருத்து. சரியா? அப்ப வினைத்திறன் என்றதுக்குள்ள அது எல்லாமே அடங்கிட்டுது. அடுத்தது நெகிழ்வுத்தன்மை. நெகிழ்வுத்தன்மை என்றது மாற்றப்படக்கூடிய தன்மை. சரிதானே? மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அப்ப அந்த வகையில நாங்க பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா அலுவலக முறைமை என்றது மாற வேண்டியது. தட்டச்சு காலத்தில் இருந்த முறைமையை நாங்கள் பிறகு கணனி வந்த பிறகு பயன்படுத்தலாம். பல சேவைகள் தன்னியக்கமயப்படுத்தப்பட்டு கொண்டு போகல. அலுவலக முகாமத்துவத்துல மிக முக்கியமானது தன்னியக்கப்படுத்தப்படுது. இன்றைக்கு அலுவலக சேவையில பல தன்னியக்கப்படுத்தப்பட்டு கொண்டு போகுது படிப்படியா. அவ்வாறு தன்னியக்கப்படுத்தப்பட்டு கொண்டு போகல முறைமைகளையும் நாங்க மாத்த வேணும் அதுக்கேற்ற மாதிரி.
அப்ப தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றங்கள் வர வர முறைமைகள்ல மாற்றம் ஏற்படணும், இல்லாட்டி பிரயோசனம் இல்லை. அப்ப அவ்வாறு மாற்றக்கூடிய வகையில நெகிழ்வுத்தன்மையானதாக இருக்கணும். தேவையான மாற்றங்களை காலத்துக்கு காலம் செய்யக்கூடிய வகையில இருக்கணும். உண்மைத்தன்மை, உண்மையான விடயங்களை. அப்ப எனவே முறைமையை நாங்க கற்பனையில அமைக்க இயலாது. அப்ப உண்மையான விடயங்களை கொண்டுதான் முறைமை அமைக்கப்பட வேணும். அது நடைமுறை சாத்தியமானதா இருக்க வேணும், ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்க வேணும். சரிதானே? அப்ப அப்படியான பண்புகளை கொண்டதாகத்தான் முறைமை இருக்க வேணும். அப்ப இது ஒரு சில பண்புகள். இப்ப சில பண்புகள் சிக்கனம், வினைத்திறன், இலகுத்தன்மை போன்ற பல வரும். கோவையினுடைய பண்புகள் என்றா கையடக்கத்தன்மை, சிக்கனம், பாதுகாப்பு விடயங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி பண்புகள் சிலதை வச்சிருந்தீங்க என்றால் எந்த வினாக்களுக்கும் விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பொருத்தமான பண்பு அதுக்கு சொல்லுவோம். சுட்டட்டையின் பண்புகள் என்றாலும் அப்படித்தான் சொல்லுவோம். நெகிழ்வுத்தன்மை. சரிதானே? இது ஒரு விடயம். உதவியாளர் இருக்க வேண்டிய ஆவணங்கள் என்றது நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப அடுத்த வினா ஒன்று வரும், அலுவலக முறைமையை நாங்கள் எப்படி தயாரிக்கலாம்? அப்ப புதிதாக ஆரம்பிக்கப்படுற ஒரு நிறுவனத்துக்கோ அல்லது ஒரு நிறுவனத்துல ஏதேனும் ஒரு செயற்பாடு புதிதாக ஆரம்பிக்கப்படும் பொழுதோ அதற்கான முறைமையை உருவாக்கி கொள்ள வேணும். அப்ப முறைமையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேணும் என்றால் எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் செய்யணும் என்றால் முதல் திட்டமிட வேணும். திட்டமிட்டதுக்கு ஏற்ப அந்த செயற்பாட்டை செய்து முடிக்க வேணும். அப்ப முறைமையை உருவாக்கி கொள்றது என்றது அது பல்வேறு செயற்பாடுகளை உள்ளடக்கினது. அப்ப அலுவலக முறைமைகளை நாங்கள் திட்டமிட்டு தயாரிக்கிற தொடர்பாக எங்களுக்கு தெரிய வேண்டிய விடயங்கள், அலுவலக முறைமை ஒன்றை புதிது வைக்கும் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்று ஒரு கேட்டிருந்தேன். சரியா? புதிது வைக்கும் போது அதன் என்ன டிரான்ஸ்லேஷன், ஆனால் உங்களால முடியும். புதிது வைத்தல் என்றா என்ன இருக்கு? அலுவலக முறைமை புதுசா உருவாக்குறோம். சரிதானே? அப்ப கவனிக்க வேண்டிய விடயங்கள். எங்களுக்கு கேள்விகளை விளங்கிக் கொள்றன்றது விஷயத்தை விளங்கி கொண்டா தானே தான். இப்ப நாங்கள் படிக்கிற மாதிரி படிச்சாதான் கேள்வியை விளங்கிக் கொள்ளலாம். முதல் அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சவால். அலுவலக முறைமையில பயன்படுத்தப்படுற அல்லது அலுவலக முகாமத்துவத்துல பயன்படுத்தப்படுற பல சொற்பதங்களுடைய தமிழ் மொழிபெயர்ப்புகள் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. அப்ப நாங்கள் ஒரு உயிர்த்தறிய வேணும் அது என்னத்தை சொல்றான்னு சொல்லி. ரைட்டா? அப்ப அலுவலக முறைமை ஒன்றை உருவாக்கியக்குள்ள நாங்கள் என்னென்ன விடயங்களை கவனிக்க வேணும். அப்ப அலுவலக முறைமைகள் சரியான முறையில திட்டமிட்டு கவனமா தயாரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் முறைமை பிழைச்சது என்றால் அதுக்கமே தானே செயற்பாடு நடக்க போகுது. அப்ப முழுக்களுமே பிழைச்சிடும். அப்ப இருக்கிற முறைமை தவறான முறைமை இருந்தால் அதை விட முறைமையான ஒன்று இல்லாட்டி செயற்பாடு செய்ய ஓரளவுக்கு நடக்கும். சரியாக ஒரு செயற்பாடு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முறைமை ஒன்று இல்லாட்டி. ஆனால் முறைமை ஒன்று பிழையா இருக்குமா இருந்தால் முழு செயற்பாடுகளுமே பிழையாதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே மிக முக்கியமானது அதை கவனமா பரிசீலிச்சு சரியான முறையில திட்டமிட்டு தயாரிக்க வேணும். ஆனபடியால் ஏனென்றால் அந்த முறைமை நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள்ல பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்ற வகையில உயர் முகாமத்துவம் தான் அதுல விசேட கவனம் செலுத்த வேணும். ஏனென்றால் அவர்கள் அந்த முறைமையை வடிவமைச்சு இப்படித்தான் முறைமை என்றதை நடைமுறைப்படுத்தினால் அதன்படிதான் செயற்பாடுகள் நடக்க போகுது. அப்ப அதன்படி செயற்பாடுகள் நடக்கல அதன் காரணமாக தவறுகளோ தாமதங்களோ அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பையும் உயர் முகாம தான் ஏற்க வேணும். எனவே சாதாரணமாக நாங்கள் அலுவலர்கள்ட்ட விட்டுடலாம், நீங்களே ஒரு முறைமையை உருவாக்கி நீங்களே செய்யுங்கன்னு சொல்லி. அவர்கள் உருவாக்குறதுல பங்களிப்பு செலுத்த முடியும். ஆனால் உயர் முகாம தான் அதுல விசேட கவனம் செலுத்தணும். அப்ப அந்த உயர் முகாமைக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். தேவையென்றால் அந்த துறை சார்ந்த அறிஞர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்றது நல்ல. சில நேரம் புதிய நடவடிக்கை ஒன்றை நாங்கள் எடுக்கிறோம், அதுக்கான முறைமையை தயாரிக்கிறோம் என்றால் அவ்வாறான விடயத்துல அனுபவம் வாய்ந்தவர்களுடைய அல்லது நிபுணத்துவம் பெற்றவர்களுடைய கருத்துக்களை பெற்று நாங்கள் வடிவமைச்சுக் கொள்றது. ஏன்னா முன்னுக்கே நாங்கள் அதுகளை எல்லாத்தையும் பரிசீலிச்சுக் கொள்ளணும். ஏன்னா அந்த முறைமையின்படிதான் செயற்பாடு நடைபெற போகுது. சரிதானே? நாங்கள் ஏற்கனவே மனதில் வச்சிருங்க, முறைமையண்டைக்குல ஒவ்வொரு வேலை படிமுறையும் எங்க எப்ப யாரால எப்படி என்ன படிவத்தை பயன்படுத்தி செய்யப்பட போகுதுன்றது அவ்வளோத்தையும் முடிவெடுக்கணும். அப்ப அதுல ஏதாவது தவறு விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த செயற்பாடு சரியான முறையில நடைபெறாது. எனவே அது சம்பந்தமான பூரண நிபுணத்துவம் எங்கள்கிட்ட இல்லை என்றால்
அது சார்ந்த நிபுணத்துவம் பெற்றவர்கள்ட்ட இருந்து அல்லது அது போன்ற செயற்பாடுகளை ஏற்கனவே செய்கிறவர்களுடைய அனுபவங்கள்ல இருந்து தேவையான ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கான சில நேரங்கள்ல இந்த துறை சார்ந்த நிறுவனங்கள் இருந்து இருக்கலாம், அறிஞர்கள் இருக்கலாம், அவர்களுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். இரண்டால் முறைமையை வடிவமைச்சுக் கொள்றதுன்றது மிக முக்கியமானது. அதை வடிவமைச்சிட்டோம் என்றால் அதன்படிதான் எங்களோட செயற்பாடு போகுது. எனவே அதுல முழு கவனம் செலுத்தணும். அப்ப இதுக்காக நாங்கள் இந்த முறைமைகளை வடிவமைக்கிறதுக்காக ஒரு தனிப்பிரிவை, ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் என்றால் அதுக்கென்றே ஒரு பிரிவு. சரிதானே? அவர்கள் ஒவ்வொரு செயற்பாட்டையும் அவதானிச்சு அதை வடிவமைக்கிறது மட்டுமல்ல, காலத்துக்கு காலம் அதுக்கு தேவையான மாற்றங்களை தொடர்ச்சியான பரிசீலனைக்கு உட்படுத்தி கொண்டு பாருங்கள். என்ற காலத்துக்கு ஏற்ற மாற வேணும். அதுல முன்னேற்றங்களை ஏற்படுத்த வேணும். நாங்கள் இன்னும் பின்னுக்கு பார்ப்போம். அப்போ ஒரு தனிப்பிரிவு ஒன்று அமைச்சு கொள்ள வேணும். அல்லது சில நேரம் சிறிய நிறுவனங்களா இருந்தால் ஒரு ஒரு முகாமையாளரால் அதுக்கு பொறுப்பாக நியமிச்சு அவருடைய பொறுப்புல அதை செய்யறதுக்கான பொறுப்பை படைக்க வேணும். அப்ப இத ஒரு அலுவலக முறைமையை நாங்கள் தயாரிக்கிறதுக்கு முன்னர் அது சம்பந்தமா திட்டமிடல அல்லது பரிசீலிக்கல மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அலுவலக முறைமையை தயாரிக்கல. சரிதானே? அப்ப அதை திட்டமிடல நாங்கள் என்னென்னத்தை கருத்துல கொள்ளணும். அப்ப புதிதாக ஒரு அலுவலக முறைமையை உருவாக்குறதுக்காக நாங்கள் திட்டமிடுறோம்னு சொல்லி சொன்னால் அந்த நேரத்துல கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள்லாம் இது. சரிதானே? இல்லாட்டி நீங்க ஸ்லைட பாத்தீங்கன்னா தொடர்ந்து அப்படியே ஏதோ ஒன்று சொல்லி கொண்டு போகுது, ஒன்றை பார்த்துக்கொண்டா குழம்பீறி போயிடும். அப்ப இது என்ன சொல்லணும் என்றால் நாங்கள் இப்ப ஒரு அலுவலக முறைமையை உருவாக்க போறோம். எனவே உருவாக்க போறோம் என்றால் அதுக்கு திட்டமிடுற சந்தர்ப்பத்துல அது அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றுதான் இதுல சொல்லப்படுது. சரிதானே? அப்ப அலுவலக முறைமை ஒன்று நாங்கள் திட்டமிடல ஒரு அலுவலக முறைமை ஒன்றை உருவாக்க போறோம் என்றால் அதுக்குரிய படிமுறைகள். அப்ப என்ன படிமுறைகளின் ஊடாக நாங்கள் ஒரு முறைமையை உருவாக்குறதுக்கு போக வேணும். அப்ப எப்பயுமே இந்த செயற்பாடுகளுடைய படிமுறைகள் என்றது அதனுடைய நோக்கத்துலதான் தொடங்கும். அப்ப இதை நாங்கள் இதை செய்ய வேண்டிய அப்ப என்ன செயற்பாடு நாங்கள் செய்ய வேணும், ஏன் ஒரு முறைமையை உருவாக்குறோம்ன்றது தொடர்பு தெளிவா இருக்கணும். அப்ப என்ன நோக்கத்துக்காக நாங்கள் இந்த முறைமையை உருவாக்குறோம். அப்ப இதை உருவாக்கிக்கல நாங்கள் அடிப்படையாக கொள்ள வேண்டிய கொள்கைகள் என்ன, அதானே நாங்கள் கோட்பாடுகள் என்று பார்த்தோமே. அப்ப அந்த நிறுவனம் தீர்மானிச்சு கொள்ளணும் என்னென்னத்தை அடிப்படையாக கொண்ட என்னத்தை அடைகிறதுக்காக நாங்கள் இந்த அலுவலக முறைமையை உருவாக்க போறோம். அப்ப அதுகள் தெளிவாக இருந்தா தான் அதுக்கேற்ற வகையில நாங்கள் வடிவமைச்சு கொள்ள முடியும். அப்ப நோக்கம் கொள்கையில முதல் தீர்மானிச்சு கொள்ள வேணும். அடுத்தது எல்லைகளை தீர்மானிக்க வேணும். எல்லைகள் என்றால் இப்ப நாங்கள் தயாரிக்கிற முறைமை எங்கெல்லாம் செயற்படுத்தப்பட போகுது. இப்ப எங்களுடைய அலுவலகத்துல மட்டும் செயற்படுத்தப்பட போதா, அல்லது எங்களுக்கு இருக்கிற தலைமை அலுவலகத்துல மட்டுமா, அல்லது சில நேரம் உப அலுவலகங்கள், கிளை அலுவலகங்கள், பிரிவுகள் இருந்தா எல்லா பிரிவுகள்லையுமா, அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு மட்டும் நாங்கள் இதை தயாரிக்கிறோமா என்றது தயாரிப்பு இல்லை என்றது அதனுடைய பிரயோகம் இல்லை. சரிதானே? அப்ப இங்க இது பிரயோகிக்கப்பட போகுது. இரண்டால் அவ்வளத்தையும் கவனத்துல செலுத்தணும் இதை வடிவமைக்கிறவர்கள். தனிய ஒரு பிரிவை மட்டும் கருத்துல கொண்டு வடிவமைச்சுட்டு அது மற்ற பிரிவினுடைய செயற்பாடுகளுக்கு சில நேரம் பொருத்த முடியாதா இருக்காது. அப்ப முதல்ல எல்லையில தீர்மானித்துக் கொள்ளணும். அடுத்தது தரவுகளை சேகரிச்சு கொள்ளணும். அப்ப தரவுகளை சேகரிக்கிறனால் இப்ப என்ன செயற்பாடு, அப்ப அந்த என்ன செயற்பாடு என்னென்ன படிமுறையில கூட செய்யப்பட வேணும், என்ன விளைவு பெற வேணும், என்னென்ன அதுல இருக்கணும், கட்டுப்பாட்டுக்காக என்ன செய்யணும், ஏற்கனவே இவ்வாறான செயற்பாடுகள் எப்படி செய்யப்படுது, இதுக்குத்தான் அந்த வெளி ஆலோசகர்கள் அல்லது இதுல அனுபவம் பெற்றாக்கள் நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்றது. அப்ப தரவுகளை சேகரிக்கணும், என்ன நடக்குது, சரி என்ன செய்யப்பட வேணும், அடுத்த தரவுகளை ஒழுங்கமைக்க வேணும், உங்களுக்கு கிடைச்ச தகவல்களை ஒழுங்குபடுத்தணும். என்ற தரவுகளை நாங்கள் ஒழுங்கமைச்சா தான் தீர்மானங்கள் எடுக்க முடியும். அப்ப ஒழுங்கமைச்சு அதை மதிப்பீடு செய்ய வேணும். சரியா? அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு தரவுகளையும் நாங்கள் சேகரிச்சு அதை ஒழுங்கமைச்சு மதிப்பீடு செய்தோம் என்றால் அதை பற்றி நாங்க முழுமையா விளங்கி கொண்டோம். சும்மா தரவை மட்டும் வச்சு பார்த்து பிரயோசனம் இல்லை. அப்ப தரவை ஒழுங்குபடுத்தி போட்டுதான் அதை விளங்கி கொள்ளலாம் எங்களால. அப்ப விளங்கி கொண்டு அது சம்பந்தமா முழுமையான ஒரு அறிவை பெற்றுக்கொண்டோம் என்றால் இப்ப எங்களுக்கு தெரியும் என்ன ஏன் செய்ய வேணும், என்னென்ன செயற்பாடுகள் செய்ய வேணும், என்னென்ன அடிப்படையாக கொண்டு செய்ய வேணும். எனவே அவலத்தையும் வச்சு கொண்டு ஒரு முறைமையை உருவாக்குறோம். இப்ப இது ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் நாங்கள் இந்த முறைமைகளை உருவாக்கி கொள்ளணும். முறைமையை உருவாக்கினோம் என்றால் அதை நடைமுறைப்படுத்த வேணும். அப்ப நடைமுறைப்படுத்திக்கல அதை நடைமுறைக்கு கொண்டு உருவாக்கி பிரயோசனம் இல்லை. இப்ப தீர்மானம் எடுக்கிறேன் என்றால் தீர்மானம் எடுக்கிறதோட முடியாது. ஒரு முடிவு எடுத்து அதை செயற்படுத்துறதோடு தான் அதை செயல்முறை முடியும். அதே மாதிரி இதை உருவாக்கினோம் என்றால் அதை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரணும். இல்லாட்டி உருவாக்கிட்டு விட்டோம் என்றால் தேவையில்லாத முயற்சி தான் இவ்வளவு. இப்ப நடைமுறைப்படுத்த வேணும். அப்ப நோக்கம் கொள்கையில தீர்மானிச்சு கொள்ள வேணும்,
எல்லைகளை தீர்மானிச்சு கொள்ள வேணும். எல்லைகள்ன்றது பிரயோக எல்லைகள் என்று யோசிச்சு கொள்ளுங்க. அதுக்கு தேவையான தரவுகளை சேகரிக்க வேணும். அப்ப தரவுகள்ன்றது அந்த செயற்பாடு தொடர்பான செய்ய வேண்டிய விதிகள்ல இருக்கும், அல்லது அந்த செயற்பாடு தொடர்பான அனுபவத்தினூடாக நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் இருக்கும். அதை நாங்கள் பார்ப்போம். அந்த தரவுகளை ஒழுங்குபடுத்த வேணும், அதை மதிப்பீடு செய்ய வேணும், ஒரு முறைமையை அமைச்சு கொள்ள வேணும், அமைத்த முறைமையை நடைமுறைக்கு கொண்டு வர வேணும். அப்ப இதுதான் அலுவலக முறைமையை திட்டமிடுற படிமுறைகள் அல்லது செயல்முறைகள். அப்ப நாங்கள் ஒன்னொன்னு பார்த்தோம்னா நோக்கம் கொள்கையில தீர்மானிக்கிறது. அப்ப என்ன நோக்கத்துக்காக வடிவமைக்கிறோம், என்னத்தை அடிப்படையா வச்சிருக்க வேணும். அப்ப இது உயர் முகாமை தான் தீர்மானிக்க வேணும். அப்ப உயர் முகாம் என்ற பொறுப்பு, வேலையின் தன்மை என்ன, அதன் தேவைகள் எல்லாமே கருத்துல கொள்ளப்பட வேணும். நிறைய நோக்கங்களை வச்சு கொண்டு ஒன்றை செயற்படுத்துறேன்னு சொல்லி சொன்னால் அது குழப்பகரமா இருக்கும். எனவே ஒரு செயற்பாட்டை செய்யக்குள்ள அதனுடைய நோக்கங்கள் வரையறுக்கப்பட வேணும். என்னத்தான் அந்த செயற்பாட்டின் ஊடாக நாங்கள் அடைகிறோம், எதுக்கு முறைமையை தயாரிக்கிறோமோ அந்த செயற்பாட்டின் ஊடாக நாங்கள் என்னத்தை அடைய வேணும். அப்ப அந்த முறைமையை தயாரிக்கக்குள்ள நாங்கள் கருத்துல கொள்ள வேண்டிய அடிப்படையான கொள்கைகள் ஏற்கனவே தீர்மானிச்சு கொள்ள வேணும். அதான் அடிப்படை கோட்பாடுகள் இருக்குது. அதுல எங்களுடைய அந்த செயற்பாட்டோட தொடர்புடைய எங்களுடைய நிறுவனத்துக்கு பொருத்தமான கொள்கைகளை தீர்மானிச்சு கொள்ள வேணும். சரிதானே? அப்ப கொள்கைகள்ன்றது இடப்பரப்பை நாங்கள் எப்படி ஒதுக்கீடு செய்கிறது என்றதை தீர்மானிச்சு கொள்றது. இயந்திரங்கள் கூடுதலா இயந்திரங்களை பயன்படுத்த போறோமா அல்லது மனித வலுவை கூட பயன்படுத்த போறோமா போன்ற விடயங்கள் அது நிறுவனத்துடைய இயலுமைக்கு ஏற்ற வகையில. அப்ப அந்த கொள்கைகளுக்கு அமையத்தான் வடிவமைக்க வேணும். அப்ப இன்னொரு நிறுவனத்துல ஒரே செயற்பாட்டுக்கான முறைமைய அமைச்சு அனுபவம் பெற்றோரால் இங்க வந்து அமைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் சில மாற்றங்களோட தான் அமைக்கணும். ஏன்னா அந்த நிறுவனத்தினுடைய இயலுமை அங்க சில நேரம் தேவைக்கு அதிகமாக தேவையான நவீன உபகரணங்கள் கொள்வன செய்யப்பட்டிருக்கலாம். இங்க இல்லை என்றால் இங்க என்ன உபகரணங்களை நாங்கள் பயன்படுத்த போறோம், எப்படி செய்ய போறோம் என்றால் அதுக்கேற்ற மாதிரி தான் முறைமை வடிவமைக்கப்படும். சரிதானே? அப்ப இது நோக்கம் கொள்கைகளை முதல் தீர்மானிச்சு கொள்ள வேணும். அடுத்தது எல்லைகள். அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். முழு நிறுவனத்திலையும் செயற்படுத்த போறதா இல்ல சில பிரிவுகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படுதா என்றது எல்லாமே தெளிவா தீர்மானம் எடுக்க வேணும். ஏனென்றா நாங்கள் வடிவமைக்கல ஒரு சில பிரிவுகளை மட்டும் கருத்தில் எடுத்து வடிவமைச்சு போட்டு பிறகு அது முழு நிறுவனத்துக்கும் இப்படித்தான் செய்யணும்னு சொன்னோம்னா மற்ற இடங்களுக்கு சில நேரம் பொருத்தம் இல்லையான்னு ஆராயப்படையில. அப்ப அது சில நேரம் பாதகமான விளைவுகளை கொண்டுரும். எனவே முதலே அதை தெளிவாக தீர்மானிச்சு கொள்ள வேணும். அப்ப தெளிவான தீர்மானம் எடுக்கப்பட்டாதான் அதுக்கேற்ற வகையில முறைமையை வடிவமைக்கல கவனத்தை செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப எல்லைகளை தீர்மானிக்க வேணும். அடுத்த தரவுகள் சேகரிக்க வேணும். அப்ப தரவுகள் சேகரிக்கணும்னா நாங்கள் முறைமையை வடிவமைக்கிறதுக்கு எங்களுக்கு என்னென்ன தேவை, அப்படியான தரவுகளை எங்க இருந்து சேகரிக்க போறோம். சரிதானே? எங்க இருந்து நாங்க அந்த தரவை பெற்றுக்கொள்றது அது தீர்மானிச்சா தானே சேகரிக்க போகலாம். அப்ப என்ன தரவு தேவை என்று தெரியாம நாங்க சேகரிக்க போயும் பிரயோசனம் இல்லை தானே. அப்ப என்ன வகையான தகவல்களுக்கு தேவை என்றது தீர்மானிக்க வேணும். அதை எங்க இருந்து நாங்க சேகரிக்க வேணும். அப்ப அந்த சேகரிக்கிற மூலங்கள் எங்க இருந்து நாங்கள் அந்த தகவல்களை பெற்றுக்கொள்றது, எவ்வளவு காலத்துக்குள்ள நாங்கள் தகவலை சேகரிக்கணும். சும்மா சேகரிச்சு கொண்டே இருந்து பிரயோசனம் இல்லை தானே. அப்போ ஒரு நாங்கள் செயற்திட்டத்தை வகுத்துக் கொள்ளணும், எவ்வளவு காலத்துக்குள்ள அதை செய்ய போறோம், அதுக்காக என்ன அணுகுமுறையை பின்பற்ற போறோம். சரிதானே? நேரடியா கலந்துரையாட போறோமா அல்லது கல்வி கொத்ததும் கொடுத்து நிரப்பி எடுக்க போறோமா அல்லது அவதானிக்க ஏதோ என்ன முறையை நாங்க பயன்படுத்த போறோம் என்றது எல்லாத்தையுமே தீர்மானிச்சு கொள்ள வேணும் முற்கூடியே. அப்ப தரவுகள் சேகரிக்கிறதுக்கு முதல் இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே தீர்மானிச்சு கொண்டு தான் தரவு சேகரிக்க போகணும். அப்ப நாங்கள் இப்போ ஒரு கிராமத்துல இருக்கிற முழு குடும்பங்களுடைய தரவு சேகரிக்க போறோம் என்றால் சும்மா ஆக்களை பிடிச்சு ரைட் போயிட்டு தரவை சேகரிச்சு கொண்டு வாங்கன்னு என்னதை சேகரிக்கிறது. அப்ப முதல் நாங்க திட்டமிடணும் என்ன சேகரிக்க போறோம். ரைட் தானே? அப்ப ஒரு தரவுகளை நாங்கள் எங்க இருந்து பெற்றுக்கொள்ளலாம். தரவுகளை சேகரிக்கக்கூடிய மூலங்கள், அதாவது ஒரு அலுவலக முறைமை ஒன்றை சிறப்பாக உருவாக்கணும் என்றால் அதற்கு தேவையான தரவுகளை நாங்கள் எங்க இருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று அமைப்பு வரைபடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அமைப்பு வரைபடத்தில் இருக்குதானே ஒரு செயற்பாடு எப்படி தொடர்பாடல் முறைமை இருக்குது. அப்போ ஒரு செயற்பாடு செய்யக்குள்ள யார் அதை மேற்பார்வை செய்ய வேணும், எப்படியான முறைமைகள் அங்கே இருக்குது, என்னென்ன பிரிவுகள் இருக்குது என்ற பல விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதாவது அந்த அமைப்பை பற்றி முழுமையான கட்டமைப்பு ஒரு பார்வையில விளங்கிக் கொள்ளலாம். அப்ப அதுல இருந்து பல தரவுகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது அமைப்பு கை நூல்கள் இருக்கும். பல்வேறு வகையான கை நூல்கள் பயன்படுத்தப்படுது. அன்றைக்கு நாங்கள் முகாமத்துவத்திலையும் கதைப்போம். கை நூல்கள், அலுவலக கை நூல்கள். அப்ப அதுல பலது எழுதப்பட்டிருக்கும். அப்ப அந்த கை நூல்கள்ல இருந்து நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்.
அடுத்தது தகவல் பரிமாற்றத்தை முறைமைகளையும் பரிசீலிக்கலாம். ஏற்கனவே அந்த செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா இருந்தால் அங்க எவ்வாறு தகவல்கள் பரிமாறப்படுது, இப்போ ஒரு ஆள்கிட்ட இருந்து எப்படி அவர் தொடர்பாடலை மேற்கொள்றார், என்னென்ன முறைமைகளை இப்ப அவர் செய்யணும் என்றதை நாங்கள் பரிசீலிக்கலாம். பழைய கணக்கறிக்கையில பார்க்கலாம். கணக்கறிக்கையில இருந்து பல தகவல்கள் வெளிவரும். சாதாரணமா தனியார் நிறுவனமா இருந்தால் நட்டம் வந்திருக்குது என்று சொன்னால் அது என்ன காரணம், என்னென்ன செயற்பாடுகள் நடந்தது, என்னென்ன வளங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்ற கணக்கறிக்கையில இருந்து பார்க்கலாம். செயற்பாடுகளை அவதானிக்கலாம். ஒருவர் இப்ப ஒரு வேலையை செய்து கொண்டு கேட்கல, ஏதோ ஒன்று செய்யறாரு, நாங்க முறைமையோட உருவாக்க போறோம், இப்ப முறைமை இல்லாம ஏதோ ஒன்று செய்யறானே, அப்ப அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்றதை பார்க்கலாம், அவலத்தையும் குறிக்கலாம். ரைட், இப்ப ஏதோ ஒன்று செய்யறாரு, அப்ப அது சரியா இருக்கலாம் அல்லது தாமதத்தை ஏற்படுத்துறதா இருக்கலாம், முழுமையான அடிப்படை பண்புகளை அலுவலக முறைமை என்ற பண்புகளை கொண்டதா இல்லாம இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கனால் அந்த செயற்பாடுகளை இப்ப அவர் என்ன செய்யறார், அப்ப அதை நாங்கள் அவதானிச்சு அது தொடர்பான தரவுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டோம் என்றால் பிறகு நாங்கள் அதுல ரைட் இது தேவையில்லாம செய்யறது, இதை தவிர்த்துக் கொள்ளலாம், அல்லது இவர் இப்படி செய்யறதால பிழைகள் ஒன்று வந்தால் கட்டுப்படுத்த இயலாது, இதை இப்படி மாற்ற வேணும், இவருக்கு ஊடாக இந்த வேலையை பரிசீலிக்கிற ஒரு முறைமை கொண்டு வரணும் நாங்க பார்க்கலாம். அப்ப ஆனால் இப்படி எங்களுக்கு தேவையான முறைமை அமைக்கிறதுக்கு தேவையான தரவுகளை அங்க நடக்கிற செயற்பாடுகளை அவதானிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது அந்த வேலையை இப்ப செய்கிறாளோட நேரடியா கலந்துரையாடலாம், அல்லது அவருடைய மேற்பார்வையாளரோட கலந்துரையாடலாம். ரைட், நீங்க இப்ப இப்படி என்ன செய்யறீங்க, ரைட் எப்படி செய்யறீங்க, இதை செய்யறதால என்ன நன்மைன்னு கலந்துரையாடலாம். அப்ப இதெல்லாம் தகவல்களை சேகரிக்கக்கூடிய மூலங்கள். இங்க இருந்து தகவல்களை நாங்கள் சேகரிக்கலாம் ஒரு முறைமை ஒன்றை உருவாக்குறதுக்கு. சரிதானே? அப்ப இது ஒரு வினாவுக்கு வந்தால் எங்களுக்கு தெரியணும். அப்ப அமைப்பு வரைபடத்துல இருந்து என்னென்ன தகவல் எடுக்கலாம்ன்றது, நாங்கள் அமைப்பு வரைபடம்ன்றது தனியா ஒரு பாடமா நாங்க முகாமத்துவத்துல பார்க்க இருக்கிறோம், மனவடியா பார்ப்போம். நான் திருப்பி திருப்பி பல விடயங்களை கதைப்போம். மனவடியால் ஒரு கொஞ்ச காலம் போக நீங்களும் தன்னால என்ன மாதிரி நான் தனியா இருந்து இதுல கதைச்சு கொண்டிருக்கிற மாதிரி நீங்களும் கதைக்கக்கூடிய அளவுக்கு வந்துருவீங்க இப்படி கேட்டு கேட்டு. சரியா? ரைட், சும்மா இருந்து திரையை பார்த்து காய்ச்சி கொண்டிருக்கிற மாதிரி. ரைட், அப்ப இப்படியான பல தகவல், அப்ப தகவலை இங்க இருந்து எடுக்கலாம். இப்ப எங்களுக்கு தேவையான தகவல்கள் இந்த வழிமுறைகள்ல இருந்து எடுக்கலாம். இந்த கணக்கறிக்கைகள்ன்றது நாங்கள் இன்னும் சொல்லலாம். கணக்காய்வு அறிக்கை மிக முக்கியமான ஒன்று. கணக்கறிக்கைன்றதான் இங்க சொல்லியிருக்கு. கணக்கறிக்கை, கணக்காய்வு அறிக்கை எல்லாத்தையும் எடுக்கலாம். ஏன்னா கணக்காய்வு அறிக்கையில ஏற்கனவே இருக்கிற குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தால் நாங்க முறைமை அமைக்கிறதுன்னு நோக்கமே அந்த குறைபாடுகளை நீக்கிறது. கணக்கறிக்கைகள்லயும் அது இருக்கும். சரிதானே? அப்ப எப்படி நாங்கள் தரவை சேகரிக்கலாம் என்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எது பொருத்தமான முறையோ, அப்ப இங்க கலந்துரையாடல் என்று வரைக்கும் நாங்கள் கலந்துரையாடலாம், இல்லாட்டி அவர்கள்ட்ட ஒரு வினாக்கத்தை கொடுத்து நிரப்பி எடுக்கலாம், பல விடயங்களை செய்யலாம். ஆனால் மேற்பார்வையாளர்கள் அதுல ஈடுபடுறாக்கள் இருந்து நாங்கள் தகவல்களை சேகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இது இங்க இருந்து தரவை சேகரிக்கலாம். எப்பயும் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தரவுகள் என்றது 2 வகையில வரும். தரவுகளை நாங்க சேகரிக்கக்கூடிய மூலங்கள் எப்பயும் இதையும் நாங்க 2ஆ பிரிக்கலாம். ஒன்று உள்ளக மூலம், அடுத்தது வெளியக மூலம். உள்ளக மூலம்ன்றது அந்த நிறுவனத்துக்குள்ளேயே இருந்து தரவுகளை பெற்றுக்கொள்றது. வெளியக மூலம்ன்றது நிறுவனத்துக்கு வெளியே இருந்து, அதாவது நிறுவனத்துடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விடயங்கள். அதாவது வேற ஒரு நிறுவனம் இப்படி செயற்படுத்து, இப்படியான செயற்பாடுகள் அதை வேலை எப்படி வெற்றிகரமா செய்யணும். எங்களுக்கு வெற்றி அடைந்த நிறுவனங்களையும் நாங்கள் பரிசீலிக்கலாம், தோல்வி அடைந்த நிறுவனங்களையும் பரிசீலிக்கலாம். எப்படி அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் என்றதை நாங்கள் பார்க்கலாம். அதனூடாக நாங்கள் பல்வேறு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது தோல்வி அடைந்த நிறுவனங்கள் ஏன் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் என்று பார்க்கலாம். அதுல இருந்து பல தகவல்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரியா? உள்ளக மூலம், வெளியக மூலம் என்று 2 விடயங்கள் இருக்கலாம். அதுல அடுத்த தகவல்களை ஒழுங்கமைக்கிறது. அப்ப ஏதோ ஒரு வகையில நாங்க பெற்றுக்கொண்ட தகவல்களை ஒழுங்குபடுத்தினா தான் தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்தலாம். எல்லா தகவலையும் குறிச்சு வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களை தேவைக்கேற்ற மாதிரி முறைமை அமைக்கிறதுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தலாம். சரிதானே? அப்ப இப்படி ஒழுங்குபடுத்தலாம். அப்ப தகவல்கள் பெற்றுக்கொண்ட பிறகு தகவல்களோ தரவுகளோ பெற்றுக்கொண்ட பிறகு அதை ஒழுங்குபடுத்துறது இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில அவையே ஒன்றில் வரைபடமா நாங்கள் வரைஞ்சு பார்க்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில பகுதி பகுதியா பிரிச்சு வச்சு தரவுகளை இல்லாட்டி எல்லா தரவையும் ஒன்றா எழுதி வச்சு கொண்டாதான். இப்ப நான் சொல்றேன் படிக்கைகளை சில நேரம் நீங்க படிவங்கள்டா படிவ இலக்கங்களை தனியா குறியுங்க. சரியா? அப்படி சின்ன சின்ன குறிப்புகள் எழுதுங்க, ஒவ்வொரு தலையங்கத்துக்கள் எழுதுங்கன்றது அது ஒழுங்குபடுத்துறது. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் வகுப்புல நாங்க அழைக்கிறது ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத தகவல். என்ன பல வேற வேற விடயங்களுக்குரிய தகவல்கள் வரும். சில நேரம் மிஃபாரை பற்றியும் சொல்லும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வரும்னு சொல்லி சொன்னால்
சிறந்த முறையில் அதை விளங்கிக் கொள்ளணும்னா ரைட் ஓகே, ஏதோ ஒரு எஃப்ஆரை பற்றி சொல்லணும், அதை குறிச்சு வச்சுட்டு அது எஃப்ஆருக்கு தெரியாது, அதை அங்க கொண்டு போகணும். இப்ப எல்லா வகுப்புண்ட இப்ப நீங்கள் 5 முக்கியமான வேறுபட்ட வகுப்புகள்ல இருக்கிறீங்க. 5ஐயும் ஒரே நோட் புக்ல குறிச்சு கொண்டு போனால் அது ஒழுங்குபடுத்தப்படாது. பிறகு அதுல என்ன செய்யணும், அதுல கதைக்கிறதுல அந்தந்த இடத்துக்கு கொண்டு போகணும், தான் ஒழுங்குபடுத்துறது. அப்ப தகவல்களை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில ஏதோ ஒரு வகையில ஒழுங்குபடுத்தணும், இல்லாட்டி பிரயோசனம் இல்லை. அதுக்குத்தான் நாங்கள் வரைபடங்களை பயன்படுத்துறோம், அட்டவணைகளை பயன்படுத்துறோம், பலதை பயன்படுத்துறோம். ஏன் நாங்கள் வரைகிறோம், பைச்சாட்டுன்றோம், அல்லது கணக்கு விரைவுகளை நாங்கள் பயன்படுத்துறோம். எத்தனையோ வகையான விரைவுகள், வளைவுகள், அதுகள் இதுகள் எல்லாத்தையும் பயன்படுத்துறோம். அதை பார்த்தா தெரியும், ரைட் ஓகே, கூடிக்கொண்டு போகுது, குறைஞ்சு கொண்டு போகுது, ஒருக்கா கூடி குறையுது, இப்ப கூட வந்திருக்கு, இப்ப குறைய வந்திருக்குது, ஒரு ஒரு லாபம் என்றால் லாபத்தை கொண்டு வந்து விரைவில் காட்டுறோம். அப்ப ரைட் ஓகே, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு கொண்டு போகுது, இல்ல அதிகரிக்கிற வீதம் குறைஞ்சிட்டு, அல்லது இப்ப வந்து குறைஞ்சு கொண்டு போகுது, நிறுவனம் குழந்து கொண்டு போகுது, ஒரு பார்வையில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இல்ல விளங்கி கொள்றோம், அதான் ஒழுங்கமைப்பினுடைய பிரதானம். அப்ப நாங்கள் ஏதோ ஒரு வகையில நாங்கள் சேகரிச்ச தகவல்களை என்ன சேகரிக்கல எங்களுக்கு எல்லா தகவல்களும் பெறும், அது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்த வேணும். ஒழுங்குபடுத்தினா தான் நாங்கள் அதை சரியான முறையில விளங்கி கொண்டு முறைமை அமைக்கலாம். அப்ப ஒழுங்குபடுத்தல பல வகையா நாங்கள் ஒழுங்குபடுத்தலாம். நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு, ஏன்னா நோக்கம் அப்ப நோக்கத்தோட சம்பந்தப்பட்டது. ஏன்னா நாங்க நோக்கத்துல அந்த நோக்கத்தை அடைகிற சம்பந்தமான தரவுகளை நாங்கள் புறம்பா பிரிக்கலாம். சில நேரம் கட்டமைப்பு அடிப்படையாக கொண்டு, அதாவது ஒவ்வொரு கிளைகளுக்குரியதை தனித்தனியாக. இப்ப எங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட நோக்கங்கள் இருக்குமா இருந்தால், அப்ப 4-5 நோக்கம் இருக்குது நாங்கள் இந்த முறைமையை வடிவமைக்கிறதுக்கு. அப்ப அந்த 4-5 நோக்கத்துல முதலாவது நோக்கத்தோட சம்பந்தப்பட்ட அதோட தேவையான தகவல்கள் அதுக்கு, 2வது நோக்கத்தோடு சம்பந்தப்பட்டது, 3வது நோக்கத்தோடு, 4வது நோக்கத்தோடு, அப்படி பிரிக்கலாம். நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அதை பிரிச்சு நாங்கள் ஒழுங்குபடுத்தலாம். அல்லது கட்டமைப்பு அடிப்படையாக கொண்டு கிளைகள் ரீதியா அல்லது அப்படியானது செய்யலாம். அல்லது உள்ளீடு வெளியீட்டு அடிப்படையாக கொண்டு, அதாவது என்னென்ன செய்யப்படுது. இப்ப சில நேரம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஒரு ஒரு பெரிய ஒரு கல்வி நிறுவனமா இருந்தால் அங்க வந்து ஒவ்வொரு துறை சார்ந்த கல்விகள் இருக்கு. அப்ப அந்தந்த துறை சார்ந்த வெளியீடுகள் சம்பந்தமாக நாங்கள் தகவல்களை பிரிச்சு கொள்ளலாம். அடுத்தது உபகரணங்களை, பயன்படுத்தப்படுற உபகரணங்களை கொண்டு, அது பாரிய உபகரணங்களை நாங்கள் பயன்படுத்துறோம்னா அந்த உபகரண சம்பந்தமான முறைமையை நாங்கள் வடிவமைக்கிறோம். அப்ப அதோடு சேர்ந்த தகவல்கள், அடுத்த உபகரணத்தோடு சேர்ந்த தகவல்கள் என்று நாங்கள் பிரிச்சு கொள்ளலாம். பிரச்சனைகள் அடிப்படையாக கொண்டு பல்வேறு பிரச்சனைகள் நிறுவனத்துல வந்திருக்கும். கணக்காய் அறிக்கையில பார்த்திருப்போம், கணக்கறிக்கையில பார்த்திருப்போம், ஊழியர்களோட கலந்துரையாடல்களை பார்த்திருக்கோம். பல பிரச்சனைகளை நாங்கள் தரவுல சேகரிச்சிருக்கோம். அப்ப அங்க இருக்கிற பிரதானமான பிரச்சனைகளை நாங்க கண்டு, அப்ப இந்த தகவல் வந்து இந்த பிரச்சனையோட சம்பந்தப்பட்டது, இந்த தகவல் வந்து இந்த பிரச்சனையோட, அப்ப எப்படியோ நாங்க பாகுபடுத்தி தகவல்கள் இல்லை எல்லாத்தையுமே கலந்து வச்சுக்கொண்டு ஒரு தீர்மானத்துக்கு வரையில. அப்ப பாகுபடுத்தி நாங்கள் ஏதோ ஒரு வகையில தகவல்களை இலகுவா விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி ஒழுங்குபடுத்தி கொள்ள வேணும். அப்ப ஒழுங்குபடுத்துறதுக்கான முறைகள் தான் இதுல சொல்லியிருக்கேன் என்றால், நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒழுங்குபடுத்தலாம், அல்லது கட்டமைப்பு அடிப்படையாக கொண்டு ஒழுங்குபடுத்தலாம், அல்லது உள்ளிடு வெளியீட்டு அடிப்படையாக கொண்டு ஒழுங்குபடுத்தலாம், அல்லது பயன்படுத்தும் உபகரணங்களை கொண்டு, அல்லது பிரச்சனைகள் அடிப்படையாக கொண்டு, எப்படி என்ன ஒழுங்குபடுத்த வேணும் என்றதை விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்த தரவுகளை மதிப்பீடு செய்யறது. அப்ப கிடைச்ச தரவு, அப்ப நாங்கள் பயன்படுத்துறதுல உண்மையிலேயே நாங்கள் செலவழிக்கிற நேரத்துக்கு எங்களோட உழைப்புக்கு இப்ப சரியான பயன் வருதா? இப்ப நாங்கள் அவதானிச்சு பார்க்கிறோம் தானே இப்ப நடக்கிற செயற்பாடு. அப்ப இருக்கிற தரவுகளை பொறுத்து அப்ப அது உண்மையாவே ஒரு பயன் கிடைக்குதா எங்களுக்கு, இல்லாட்டி அதுல எதுவும் தாமதங்கள் ஏற்படுதா, அல்லது கூடுதலான செலவை செய்யறோமா, சிக்கனம் இல்லாம இருக்கா, அப்ப அதை பார்க்கணும். செலவு பயன் ஆய்வு, அதாவது இவ்வளவு செலவுக்கு இவ்வளவு பயன் விளைவு வருது. இவ்வளவு ஊழியர்களை போட்டு எங்களுடைய அலுவலகங்கள்ல இப்ப நாங்கள் செலவு பயன் ஆய்வு செய்தோம் என்றால் எல்லாம் எதிர்மாறான விளைவைத்தான் கொண்டு வரும். ஏன்னா அவ்வளவு ஏராளமான ஊழியர்கள், ஏராளமான வளங்கள், ஆனா விளைவுன்றது பொதுமக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லை. எனவே செலவுக்கேற்ற பயன் கிடைச்சிருக்கான்றதை பார்க்க வேணும். நாங்க சரிதானே மாதிரிகளை கொண்டு செலவுகளையும் ஊழியர்களுடைய உற்பத்தி திறனையும் பரிசீலிக்கிறோம். இப்ப உற்பத்தி நிறுவனங்கள் நாங்கள் ஒரு மாதிரி எடுத்து, ஒரு செயற்பாடு மாதிரி எடுத்து, அப்ப அதை வச்சுக்கொண்டு அதை கொண்டு வரதுக்கு எவ்வளவு உழைப்பு பயன்படுத்தப்பட்டிருக்குது, எவ்வளவு விளைவு வந்திருக்குது என்றதை பரிசீலிக்கிறது. சரிதானே? அப்ப இங்க உள்ளிட்டையும் வெளியிட்டையும் பரிசீலிக்கிறது தான் மொத்தம். அளவிட முடியாத செயற்பாடுகளுக்கு பெறுமதி அளிச்சு பரிசீலிக்கிறது. எங்களுடைய அரசு அலுவலகங்களுடைய பல்வேறு செயற்பாடுகள் சில நேரம் அளவிட முடியாது. விசேடமாக ஊழியர்களுடைய செயற்திறன் போன்றவை அளவிட முடியாத நிறுத்து வகுத்து அளக்க இயலாது. அதுக்காக தான் செயற்திறன் மதிப்பீடு போன்றவற்றை பயன்படுத்துறோம். அப்ப ஒரு பெறுமதி அளித்து, சரியா, செயற்திறன் மதிப்பீடுன்றது நாங்க தனியா பார்க்கல, அதை விரிவா பார்ப்போம். அப்ப ஒரு பெறுமதி அளிக்கிறதன் மூலம் மதிப்பீடு செய்கிறது.
நேரடியா சிலதை நாங்கள் அளவீடு செய்யலாம். இப்போ ஒரு அரிசி ஆலை என்றால் எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு எரிபொருளை பயன்படுத்தி எத்தனை வேலையாட்கள் நின்று எவ்வளவு நெல்லுக்கு எவ்வளவு அரிசி வருது தெளிவா வடிவா முடிவெடுக்கலாம். அதான் முதலாவது செலவு. அது வர்றது அந்த செலவுக்கு சரியா இருக்கா அல்லது விளைவு காணாதா. அப்ப இவ்வளவு உபகரணத்துக்கு நாங்க செலவழிக்கிறோம், அதுக்குரிய இவ்வளவு முதலீடு செய்திருக்கிறோம், அதுக்கு வட்டி தொகை இவ்வளவு இருக்குது. அப்ப ஆனால் மாதம் மாதம் அதுக்கு பராமரிப்பு செலவு இவ்வளவு ஏற்படுது, அதுக்கு இவ்வளவு உற்பத்தி செய்யறது போதுமா. அதான் முதலாவது செலவு பயன் ஆய்வு. அப்போ ஒரு நிறுவனத்தை பொறுத்து தான் இதுல கதைக்கப்படுது. இது வந்து தனி அரசு அலுவலகங்கள்ன்றது இல்லை. அப்படி அளவிட முடியாததுக்கு ஒரு பெறுமதியை கொடுத்து அகவைய தன்மையானதுன்னா நாங்களா தான் பெறுமதியை. இப்ப நாங்கள் எங்களுடைய சேத்திரன் மதிப்பீடு அப்படித்தான். மிக நன்று நன்று அதெல்லாம் ஒரு பெறுமதி தானே. மிக நன்று நன்று திருப்தி திருப்தி இல்லை என்ற ஒரு 4 வகையான பெறுமதியை கொடுக்கிறோம் அலுவலர்களுடைய ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும். வெளி தாக்கங்களை கவனத்துல கொள்றது சரிதானே. வெளியில உற்பத்திக்கு எவ்வளவுக்கு இது இருக்குது, சில நேரம் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது போன்ற விடயங்களை. அப்ப இவ்வளத்தையும் நாங்கள் செய்தோம்னால் இப்ப எங்களுக்கு தரவு தொடர்பாக ஒரு முழுமையான விளக்கம் இருக்குது. என்ன நடக்குது, எப்படியான நிலவரத்துல நாடு இருக்குது என்றது எல்லாமே எங்களுக்கு ஒரு தெளிவாக தெரியக்கூடியதா இருக்கு. அப்ப இவ்வளவும் எங்களுக்கு இப்ப தெளிவா ஒழுங்குபடுத்தி வடிவா விளங்குது. இப்ப நாங்கள் பாகுபடுத்திட்டோம்னால் ரைட் இன்னென்ன பிரச்சனைக்குரிய இன்னென்ன விடயங்கள் இருக்கு அல்லது இந்தந்த உபகரணங்கள் சார்பில் அப்ப இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கண்டோமோ அப்படி ஒழுங்குபடுத்திட்டோம். அப்ப இனி என்ன செய்ய வேண்டும் என்றால் முறைமைய அமைச்சுக் கொள்ளப்படும். அப்ப சேகரிக்கப்பட்ட தகவல்கள் ஏற்கனவே நடைபெறும் வேலைகளுடைய அளவு தரம் தொடர்பான உண்மை நிலையின எடுத்து காட்டும். இரண்டால் அதைத்தானே சேகரிக்கணும். இப்ப என்ன நடக்குது என்றது தானே நாங்கள் உலகம் பார்த்திருக்கோம். அப்ப உண்மையாகவே அங்க என்ன வேலை நடக்குது, எப்படியான தரத்தில் இருக்குது, என்ன நிலைமை இருக்குது என்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அதை நாங்கள் சரியான முறையில திருப்தியான முறையில வடிவமைக்கிறதுக்காக தானே முறைமையை கொண்டு வர போறோம். எனவே உண்மை நிலை இப்ப எங்களுக்கு தெரியும். அந்த நிறுவனத்துல தரவுகளை சேகரிச்சோம் என்றால் உண்மையா அந்த நிறுவனத்துல என்ன நடக்குது, எவ்வளவு மனித வளத்தை பயன்படுத்தி இவ்வளவு உபகரணங்கள் வளங்களை பயன்படுத்தி என்ன விளைவு அங்க வந்து கொண்டு இருக்குது என்றதை தெளிவா நாங்கள் இப்ப விளங்கிக் கொள்ளலாம். அப்ப உண்மை நிலை தெரியும். அந்த உண்மை நிலையை ஆய்வு செய்து அத முன்னேற்றகரமாக மாத்துறதுக்கு ஏற்ற வகையில முறைமை தயாரிக்கப்பட வேணும். சரிதானே. அப்ப நாங்கள் சில நேரம் இயந்திரங்கள் அடிக்கடி பழுதுபடுவதன் காரணமாக தான் இயந்திரங்களை மாற்றுறதுக்கு ஏற்பாடு செய்யணும் அல்லது எங்க குறைபாடு இருக்கின்றதை கண்டுபிடிக்கணும். அப்ப இன்னும் ஆழமா இல்லை, நான் கொஞ்சம் சுருக்கமாவே சொல்லிக்கொள்றேன். அப்ப எங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, அந்த குறைபாடை நிவர்த்தி செய்யறதான முறைமை அமைக்கிறதனுடைய நோக்கம். எனவே இந்த உண்மையான நிலவரத்தை கிடைச்ச தகவல்களின் அடிப்படையில ஆய்வு செய்து புதிய முறைமையை வடிவமைக்க வேணும். அப்ப புதிய முறைமையை நாங்கள் அமைக்கல ஒரு வினைத்திறனான முறையில என ஒரு சேத்திறன் மிக்க முறையில நாங்கள் அதை வடிவமைச்சு கொள்ள வேணும். நடைமுறையில் உள்ள முறைமையில் உள்ள நல்ல விடயங்களை எடுத்துக்கொள்ள வேணும். இப்ப செய்யறதுல இப்ப முறைமை ஒன்று இல்லாட்டியும் செய்யறதுல பலோட எல்லாமே பிள்ளையா இருக்காது. அப்ப இதுல இந்த செயற்பாடுகள் பயன்மிக்கதா இருக்குது. அப்ப நல்ல விடயங்களை எடுத்துக்கொள்ள வேணும். ஆனால் பலவீனமா இருக்கிற இடங்கள்ல எதிர்கால முன்னேற்றங்களுக்கு ஏற்ற வகையில நாங்கள் திட்டமிட வேணும். சில நேரம் புதிய இயந்திரங்களை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யலாம், அல்லது அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது, அல்லது நிறுத்திட்டங்களை குறைக்கிறது, அல்லது மேற்பார்வை அளவை கூட்டுறது போன்ற பல செயற்பாடுகளை நாங்கள் முன்மொழிய வேண்டியிருக்கும். சரிதான. அப்போ ஒரு முறைமையை நாங்கள் அமைச்சு கொள்ள வேண்டியிருக்கும். எதிர்காலத்துல இனி நடக்கும். இப்ப நடக்குது, இப்ப நடக்கிறத நாங்க எப்படி முன்னேற்றலாம், இனி எதிர்கால தேவைக்கு ஏற்ற வகையில எவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம் போன்ற விடயங்களை நாங்கள் வடிவமைச்சு கொள்ள வேணும். அப்ப வடிவமைச்சு கொண்டோம் என்றால் ஒரு சரியான முறை. அப்ப எப்பயுமே மிக முக்கியமானது இருக்கிறத முழுக்க தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா அமைக்கிறது இல்லை. அதுல தேவையான மாற்றங்களை செய்யறது. இருக்கிற நல்ல விடயத்தை அப்படியே புதிய முறைமைகளை கொண்டு வர்றது, முன்னேற்றப்பட வேண்டிய விடயங்களை முன்னேற்றமா கொண்டு வர்றது, அங்க எங்க என்ன பிழை இனங்கள் இருக்கோ அதை இனங்கண்டு புதிய முறைமையோட உருவாக்கி கொள்றது. அப்ப எப்பயுமே இந்த முறைமையை நான் அமைக்கல அது நெகிழ்வுத்தன்மையுடையதா இருக்க வேணும். அது சம்பந்தமா நான் ஏற்கனவே கணக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன், நெகிழ்வுத்தன்மை என்றால் என்ன என்றது. அப்ப நெகிழ்வுத்தன்மையுடையதா அமைச்சுக்கொள்ளணும். இல்லாட்டி நாங்கள் நிலையானதா ஒரு முறைமையை எப்பயும் அமைச்சுக்கொள்ள இயலாது. அடுத்த நடைமுறைப்படுத்துறது. அப்ப முறைமை ஒன்று அமைச்சிட்டோம். ரைட், இந்த செயற்பாடு இப்படித்தான் செய்யப்பட வேணும், இன்னத்தை பயன்படுத்த வேணும். ஏனென்றால் நாங்கள் மெத்தட் ஒரு வேலை யாரால செய்யப்பட வேணும், எங்க செய்யப்பட வேணும், எப்ப செய்யப்பட வேணும், எப்படி செய்யப்பட வேணும், எப்படி செய்யறன்றதான் மெத்தட். அதாவது என்னென்ன உபகரணங்களை பயன்படுத்த வேணும் என்றதெல்லாம் அதுக்குள்ள வேணும் வேறு. அப்ப அதைத்தான் இப்ப இங்க கதைக்கிறோம். அப்ப அதெல்லாம் பார்க்க வேணும். அந்த செயற்பாட்டுக்கு ஏற்ற வகையில் என்னென்னத்தை நாங்கள் மேம்படுத்த வேண்டியிருக்கும். அப்ப இனி இதை நடைமுறைப்படுத்துறது.
அப்ப எப்பயுமே நாங்க முறைமை ஒன்று அமைச்சு கொள்ள ஏற்கனவே அங்க இருக்கிறத விட பல்வேறுபட்ட மாற்றங்கள் அதுல இருக்கும். எப்பயும் புதிய முறைமையை நாங்கள் வடிவமைக்கிறோம்னா இருக்கிறதையே தான் அப்படியே வடிவமைச்சோம், இல்ல சின்ன மாற்றத்தோட வடிவமைச்சோம் என்றால் இவ்வளவு முயற்சி செய்து முறைமையை வடிவமைக்க வேண்டிய தேவையே வந்திருக்காது. ஏற்கனவே அங்க பலவீனம் இருப்பதன் காரணமாகத்தான் ஒரு முறைமையை வடிவமைக்க வேணும்னு சொல்லி அந்த நிறுவனம் முன்முயற்சி எடுக்கிறது. எனவே நிச்சயமாக நாங்கள் முறைமை ஒன்றை வடிவமைக்கல அந்த முறைமை பல்வேறு மாற்றங்களையும் மாறுதல்களையும் முன்மொழிஞ்சிருக்கும். புதிய உபகரணங்களை அறிமுகப்படுத்தி இருக்கும், அல்லது அலுவலர்களுடைய செயற்பாட்டுல பல்வேறு மாற்றங்களை முன்மொழிஞ்சிருக்கும். ஆனபடியால் அது கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்க வேணும். அப்ப அப்படியான மாற்றங்கள் வரைக்குள்ள நிச்சயமாக சகல ஊழியர்களுக்கும் அந்த மாற்றங்கள் தொடர்பாக புதிய முறைமை தொடர்பாக பயிற்சி அளிக்கப்பட வேணும். எப்பையும் ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இருக்கிற நிலைமையிலிருந்து எந்த ஒரு மாற்றத்தை என்றாலும் நாங்கள் எதிர்பார்க்கிறமாக இருந்தால் கட்டாயமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அப்ப அதுக்காக நாங்கள் எடுக்கக்கூடிய உத்திகள் சரிதானே. அப்ப சில நேரங்கள்ல ஒரு நிறுவனம் இப்ப உங்களை மெரிட் என்றால் அதுக்கு ஒரு நிறுவனம் இப்படி இப்படியான நிலவரம் இருக்கு, அதை வாசிச்சு பார்த்தால் எங்கட அலுவலகங்கள் இருக்கிற போல சிலது தோன்றும், சிலது அதை விட மோசமா இருக்கிற மாதிரியும் கேஸ் இருக்கும். அப்ப இதை மாத்துறதுக்கான உங்களுடைய உத்தி என்றால் அப்ப உத்தி என்றது என்னென்ன செய்யலாம், இப்படியான தந்திரோபாயங்களை அங்க பயன்படுத்தலாம் என்றதானே. அப்ப எப்பயுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய முன்மொழிவுகள்ல கண்டிப்பாக உள்ளடங்கக்கூடிய ஒரு விடயம் இருக்குது என்றால் பயிற்சி. பயிற்சியினூடாதான் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். மாற்றத்தை நாங்கள் சும்மா புதிய முறைமையை கொண்டு வந்துட்டு ரைட் செய்யுங்கன்றால் அலுவலர்களுக்கு தெரியாது பற்றி. அப்ப போதிய பயிற்சி சகலருக்கும் வழங்கப்பட வேணும். எப்பயுமே பிரதானமான சவால் இந்த முறைமையை அமைச்சு கொள்றதுக்கு அலுவலர்கள் எப்பயும் மாற்றத்தை விரும்ப மாட்டோம். நாங்கள் இப்ப 10 வருஷமா இப்படித்தான் செய்யறோம், இன்றைக்கு அந்த கதை இந்த கதை என்று சொல்லி கொண்டிருக்கோன்னு சொல்லி சரியா. ஒரு மேலதிகாரி ஒன்று மாறி போனால் மாறி போய் ரைட் இதை எப்படி செய்ய வேண்டால் நாங்கள் இப்ப இதுக்கு முதல் இத்தனை 15 மேலதிகாரிகளோட வேலை செய்துட்டோம், இப்ப புதுசா எப்பயுமே அடிப்படையாக மனிதர்கள் மாற்றத்தை விரும்புறது இல்லை சரிதானே. அப்பயே செய்த மாதிரி செய்யறத வைக்க சோமா, ஆனா உண்மையா கஷ்டம். சில நேரம் மாறினால் சோமா இருக்கும், ஆனா மாறுறதுக்கு தயார் இல்லை மனநிலை ரீதியாக. அதுதான் பிரதானமான சவால். எனவே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில நாங்கள் தந்திரோபாயங்களை முன்னெடுக்க வேணும். ஊழியர்கள் பொதுவாக மாற்றங்களை விருப்போடு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு பழக்கமான பரிச்சயமானதான் அவர்கள் எப்பயும் செய்யறதுக்கு அது என்ன கஷ்டம் என்ன நினைச்சு போட்டு சுமக்கிறதா இருந்தா அப்படியே சுமந்து பழகிட்டால் அப்படியே அதை நினைச்சு சுமக்கிறது தான் அவர்களுடைய வேலையா இருக்கும். இல்ல இதை நீங்கள் அப்படியே தண்ணியில படாம கொண்டு போனால் ஈஸியா கொண்டு போகலாம் என்றால் அது அவர்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் இல்லை தானே, அதை டக்குன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே அவர்களுக்கு அதை வடிவம் விளங்கப்படுத்தவன் என்ன வேறுபாடு இருக்குது முதல் இருந்த முறைமைக்கும் முதல் நீங்க செய்யறதுக்கும் இப்ப செய்யறதுக்கும் என்ன வேறுபாடு, என்ன நன்மை அதால வரும், அது எவ்வளவு இலகுவானதா இருக்கும், அலுவலர்களுக்கு என்ன நன்மை வரும், நிறுவனத்துக்கு என்ன நன்மை வரும் என்றதை விளங்கப்படுத்த வேணும். எனவே என்ன வேறுபாடு முதல் இருந்ததுக்கும் இப்பத்துக்கும் என்ன வேறுபாடு, அதால நிறுவனத்துக்கும் ஊழியர்களுக்கும் என்ன நன்மை வரும், தெளிவான விளக்கத்தை அவர்களுக்கு கொடுக்க வேணும். அப்படி கொடுத்துத்தான் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்ப நடைமுறைப்படுத்தல மிக முக்கியமான பகுதி இது சரிதானே. அப்ப எப்பயுமே நாங்கள் ஒரு மாற்றத்தை எழுத்து மூலம் ஒரு முறைமையை உருவாக்கிட்டு ரைட் என்ற ஒரு சுற்றுருவத்தை விட்டா இனி இப்படித்தான் செய்யப்பட வேணும் என்ற ஒரு சுற்றுருவத்தை விட்டால் அது இருந்த பிரச்சனையை இன்னும் அதிகரிக்கும். ஏனென்றால் அதுக்குரிய காரணங்கள்லாம் இந்த ஸ்லைட்ல சொல்லப்பட்டது சரிதானே. அப்ப மனித வளத்தோட கையாளுற மனித வளங்களை கையாளுறது ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம். இரண்டால் அது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தனிப்பட்ட இயலும வேறுபாடுகளை போன்ற பல விடயங்களை கொண்டிருக்குது. எனவே மனித வளங்களை கையாளுறது கொஞ்சம் கஷ்டமானது. அதுக்கேற்ற வகையில் தந்துடும். அதுக்காக தான் முகாமத்துவம் என்றது வருது சரிதானே. அப்ப அது சம்பந்தமாக அலுவலகம் அப்ப நடைமுறைப்படுத்தலுடைய மிக முக்கியமான பகுதி அலுவலர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறது, அவர்களுக்கு தெளிவுபடுத்துறது சரிதானே. அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப நாங்கள் முறைமையை வடிவமைக்கிறோம். எப்படி வடிவமைக்கிறோம், ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் ஒவ்வொரு பிரதானமான செயற்பாட்டுக்கும் தனி முறைமைகளாக வடிவமைக்கிறோம். ஆனால் நிறுவனம் ஒன்று, நிறுவனத்தினுடைய பிரதானமான நோக்கம் ஒன்று. அப்ப ஒவ்வொரு முறைமைகளும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாம தனித்தனியே இருக்குமா இருந்தால் பிரச்சனை, பொது நோக்கத்தை அடைய இயலாது. எனவே பொதுவாக சிக்கலான பல்வேறு முறைமைகள் அமைக்கிறதுக்கு பாருங்க எவ்வளவு சிரமப்பட்டு நாங்கள் ஒரு முறைமையை உருவாக்கி கொள்றோம், எவ்வளவு விடயங்களை கருத்துல உண்டு.
அப்ப இந்த முறைமைகளை நாங்கள் ஒன்றிணைத்தா தான். அப்ப இந்த இவர் இதுல சொல்லப்படுது என்னன்னு சொல்லி சொன்னால், சிக்கலான முறைமைகளுடைய கூட்டுறவு தான் ஒரு அமைப்புக்கு மிக அத்தியாவசியமானது. அப்ப அதை நாங்கள் ஒன்றிணைக்க வேணும். அதுதான் முறைமைகளை ஒன்றிணைத்தல்னு சொல்லப்படுது. சரிதானே? அப்ப ஒரு எப்பயுமே நிறுவனத்தின் வெற்றின்றது பல்வேறு முறைமைகள் ஒன்றிணைந்து செயற்படுறதுலதான் தங்கி இருக்குது. பல்வேறு பிரிவுகள் தனித்தனியாக செயற்பட்டாலும் கூட அது எல்லாம் ஒன்றிணைந்து அதற்குரிய செயற்பாடுகள் ஒன்றிணைக்கப்பட்டால் தான் நிறுவனம் தன்னுடைய நோக்கத்தை அடைய முடியும். அப்ப பொதுவாக முறைமைகள் வடிவமைக்கைகள் அது தனித்தனியா வடிவமைக்கப்படுது. ஆனால் எப்பயுமே நிறுவன செயற்பாடுகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகவும் ஒன்றில் ஒன்று தங்கி இருக்கிறதாகவும் இருக்கும். ஏன்னா ஒன்று செய்து முடியத்தான் இன்னொன்று செய்யலாம் என்றால் அது தங்கி இருக்கிற நிலைமை. எப்படியும் ஒன்று கொண்டு தொடர்பு இருக்கும். ஏன்னா ஒரே நிறுவனம் ஒரே நோக்கத்தை கொண்டு தங்குற நிறுவனத்தினுடைய பல்வேறு செயற்பாடுகள் தானே. அப்ப அப்படி இருக்கும். அப்ப எனவே எல்லா முறைமைகளையும் நாங்கள் ஒன்றிணைத்து ஒரு பிரதான முறைமை ஒன்றை உருவாக்கி கொண்டால்தான் நிறுவனம் பிரச்சனை இல்லாம தன்னுடைய பொதுவான நோக்கத்தை நோக்கி போக முடியும். அப்ப அதுல நிறுவனம் கவனத்தை செலுத்த வேணும். அப்ப இது தொடர்பாக இதுல நாங்கள் கதைக்கிற விடயம் தொடர்பாக அதுல இருக்கிற இந்த செயற்பாடுகளை விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? எண்ணக்கரு ரீதியா அதுக்குள்ள போய் ஆழமா 6000 வேலையெல்லாம் வேணாம். முறைமைகள் ஒன்றிணைக்கிறோன்ற கணக்க கதைக்கலாம். இதுல தேவையானதை மட்டும்தான் எடுத்து நாங்க கதைக்கிறோம். சரிதானே? அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு தெரியும் ஒரு முறைமைன்றது நாங்கள் ஒவ்வொரு வகையான செயற்பாடுகளும் தனித்தனி தானே உருவாக்குறோம். அப்ப அந்த முறைமைகள் ஒரு நிறுவனத்தினுடைய பகுதிகள் தான், பகுதி செயற்பாடுகள் தான். எனவே அந்த முறைமைகளை நாங்கள் ஒன்று கொண்டு இணைச்சு கொள்ள வேணும். எல்லா முறைமைகளையும் நாங்க பார்த்து எங்கேயாவது அந்தந்த முறைமைகள் ஒன்று கொண்டு எங்க தொடர்பு படுது, அப்ப அந்த இடத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம போகக்கூடிய வகையில தேவையான மாற்றங்களை செய்து நாங்க முறைமைகளை ஒன்றிணைச்சு கொள்ள வேணும். முறைமைகளை ஒன்றிணைக்கல பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். சரிதானே? ஏனென்றால் நாங்க தனித்தனியா இருந்த முறைமைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றிணைக்கல சில நேரம் ஒரே மாதிரியான செயற்பாடுகள் வேற வேற இடத்துல இருக்கிறத நாங்கள் இனம் காணலாம். எனவே அதை நாங்கள் சீர் செய்து ஒன்றிணைக்க வேண்டி வரும். பிரிவுகளுக்கு இடையில முரண்பாடு வரலாம். எல்லாரும் தனித்தனி இயங்குறது தான் விரும்பினோம், ஒன்று கொண்டு தொடர்பு படுத்திக்கல. சில நேரங்கள்ல அளவுக்கு அதிகமாக இலகுவாகலாம். அளவுக்கு அதிகமாக இலகுவாகிறோம்னா நாங்கள் ஒன்றிணைக்கிறதுக்காக சில தளர்வுகளை செய்யல, கட்டுப்பாடுகள் குறைஞ்சு போகலாம். அதால சில நேரம் முறைமைகளை செயற்படுத்துறதுல பிரச்சனைகள் தோன்றலாம், நிர்வாக செயற்பாடுகள் தோன்றலாம். மற்றது நிறுவனமும் செயற்பாடுகளும் மிக அதிக அளவாக இருந்தால், அது பன்முகப்படுத்தப்பட்ட தன்மையுடையதாக இருந்தால், ஒரு உற்பத்தி நிறுவனம் என்றால் பல்வேறு வகையான உற்பத்திகளை செய்யற நிறுவனமா இருந்தால் எல்லாம் சிரமமா இருக்குது. இதெல்லாம் ஒன்றிணைக்கல நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய கொஞ்சம் சவாலான விஷயங்கள். சரிதானே? வேலைகள்ல இரட்டத்தன்மை இருக்கிற சந்தர்ப்பம் என்றால் நாங்கள் ஒன்றிணைக்கிறது சரியான கஷ்டம். அப்ப அதை நாங்கள் சரியா கவனம் செலுத்தணும். முரண்பாடுகள் இருந்தா கஷ்டம். முரண்பாடு வராம நாங்க பார்த்துக்கொள்ளணும். அளவுக்கு அதிகமா இலகுவாக கூடாது. சரிதானே? விதிவிலக்கு முகாமத்துவத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியதா இருக்கணும். அப்படியானதெல்லாம் இருக்கு. தேவைக்கேற்ப சில விதிவிலக்குகளுக்கு அனுமதிக்கக்கூடியதா இருக்கணும், நெகிழ்வுத்தன்மையுடையதா இருக்கணும். ஆனாலும் அளவுக்கு அதிகமாக நெகிழ்வா போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே இருந்த முறைமை இல்லாம எப்படி அலுவலகம் போச்சுதோ அப்படித்தான் போகும். சரிதானே? நிறுவனம் அப்படி செயற்படுதோ அப்படி போயிடும். எனவே அதுகள் எல்லாம் அப்ப முறைமைகள் எல்லாமே எல்லாத்தையுமே கவனத்துல கொண்டு சிறப்பாக ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு பிரதான முறைமை மாஸ்டர் சிஸ்டம் சொல்லப்படுறது அமைக்கப்பட்டால் அது நிறுவனத்தின் ஒட்டுமொத்த நோக்கங்களை அடைய இலகுவா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பூமிய சந்திரன் சுத்தி கொண்டிருக்கின்றால் அது ஒரு முறைமை, அது தன்பாட்டா நடந்து கொண்டே இருக்குது. பிறகு பூமி ஏனைய கோள்களோட சேர்ந்து சூரியனை சுத்துது என்றால் அது ஒரு முறைமை, அது நடந்து கொண்டே இருக்குது. சரியா? அப்படி பாத்தீங்கன்னா பிறகு வானவெளியில் இருக்கிற முறைமைகள் எல்லாமே ஏராளமான முறைமைகள். ஆனால் அது எல்லாமே ஏதோ ஒரு வகையில எந்த விதமான பாதிப்பும் இல்லாம போய் கொண்டிருக்கு. இல்லாட்டி ஒன்று கொண்டு குழப்பமா இருந்தாலும் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படித்தான் இந்த முறைமைகளையும் நாங்கள் உருவாக்கி ஒன்று கொண்டு சம்பந்தம் இல்லை. சரிதானே? சூரியனை கோள்கள் சுத்தேக்கல, பூமியை சுத்துற சந்திரன் போய் அடுத்த ஒரு கோள்ல மோதுமா இருந்தால் அப்படி இருக்கு அமைக்க இருக்குமா இருந்தால் பிரச்சனை தான். சரிதானே? அப்ப அப்படி விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அப்ப முறைமைகளை ஒன்றிணைக்கைகள் இப்படியான பிரச்சனைகள் ஏற்படலாம் அவங்களுக்கு. அலுவலக முறைமையின் நன்மைகள் என்றால் இனி திருப்பி இதுல நாங்கள் கதைக்க வேண்டியது இல்லை. முழு விஷயங்களை நாங்கள் கதைச்சிட்டோம். சரிதானே? அலுவலக முறைமையில என்ன நன்மைகள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கதைச்ச விஷயங்கள் தான். தாமதங்கள் தவிர்க்கப்படும். அலுவலக முறைமை என்ன நன்மை என்னன்னு, நடைமுறை என்ன நன்மை என்னன்னு இதுதான். வேலை விரைவாக்கப்படும், சிறந்த நிர்வாக முறைமை கட்டுப்பாடு காணப்படும், சிக்கனம் பண்ணப்படும், தேவையான படிவங்கள் பயன்படுத்தப்படும்,
படிவ கட்டுப்பாடு இருக்கும், சிறந்த ஒருங்கிணைப்பு இருக்கும், அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது இலகுவா இருக்கும், தகவல்கள் குறையும், சுதந்திரமான முகாமத்துவ முறைமை அமைக்கலாம் என்றால் சுதந்திரமான முகாமத்துவ முறைமைன்றது எங்களுக்கு தெரியும். ஒரு நிறுவனத்துல பல்வேறு முகாம மட்டங்கள் இருக்கும். அப்ப ஒன்றுக்கொண்டு பொறுப்பு கட்டுப்பாட்டை கொண்டுதான் இருக்கும். ஆனால் முறைமை ஒன்று சரியா இருந்தால், அலுவலக முறைமை நடைமுறை இருந்தால், நாங்கள் கீழ்நில முகாமையாளர்களே அவர்கள் சுதந்திரமா செய்யறதுக்கு விடலாம். அந்த முறைமையின்படி தான் செய்ய போயிடும். ஆனா முறைமை இல்லாட்டி நிச்சயமாக அவர்களை கட்டுப்பாட்டுக்குள்ள தொடர்ச்சியான மேற்பார்வைகளை வச்சிருக்க வேண்டியிருக்கும். ஏதோ ஒரு சுதந்திரமான முகாமத்துவத்துக்கு அவர்கிட்ட கொடுத்தா வரைய விட்டு நீ செய் என்று விட்டுடலாம். ஏன்னா முறைமை ஒன்று அங்க சரியா இருக்குது. அப்ப யாரையும் நம்பி விடலாம். அதான் அது மோசடிகளை தவிர்க்க உதவும், காகிதாதி பணிகளை குறைக்கும், வெளிப்படைத்தன்மையை மக்கள் மத்தியில நம்பிக்கையை ஏற்படுத்தும், இரட்டிப்பு வேலைகள் தவிர்க்கப்படும், தேவையற்ற அசவு குறைக்கப்படும், இயந்திரங்கள் உபகரணங்களின் உச்ச பயன்பாடு பெறப்படும். இன்னும் நீங்க யோசிச்சு எழுதினீங்கன்னா ஏராளமா எழுதி கொண்டு போகலாம். எனவே அலுவலக முறைமை என்றால் என்ன, நடைமுறை என்றால் என்ன, அதன் நன்மை என்ன, முக்கியத்துவம் என்ன, கோட்பாடு என்ன, இப்ப இவ்வளத்தையும் நாங்க விளங்கி கொண்டோம் என்றால் இதுல வேற என்ன வினாக்கும் நாங்கள் இலகுவாக விடையளிக்கலாம். சரிதானே? ஒரு முறை பரீட்சை கேட்டிருந்தது என்றால் அலுவலக முறைமை ஒன்றுல இவர்களுக்கு தெரியும் அலுவலக முறைமைன்ற முக்கியத்துவம் தெரியும், அலுவலக முறைமைன்ற நன்மைகள் என்ன தெரியும், அலுவலக முறைமை எப்படி அமைக்கணும் தெரியும், அதுக்கு என்ன சவால் இருக்குன்னு தெரியும், அதுன்ற படிமுறைகள் என்றால் ஏதோ ஒன்று அதுக்கு தெரியும். அவ்வளோத்தையும் விளங்கி வச்சிருக்கோம். கேள்வி என்னென்றால் அலுவலக முறைமை ஒன்றால் ஏற்படக்கூடிய தீமைகள் ரெண்டு, தீமையான விடயங்கள் ரெண்டு கேட்டுவோம். அப்ப நாங்க முழுக்க அலுவலக முறைமை என்றால் அதை விட ஒன்று இல்லை என்று தான் இவ்வளவு நேரம் காய்ச்சி கொண்டிருக்கோம். அப்ப அலுவலக முறைமையால ஏற்படக்கூடிய தீமை என்னன்னு கேள்வி வந்துட்டால் அதுக்கு என்ன பதில நாங்க சொல்றோம்? சரியா, ஒரு நாங்க படிக்கவும் இல்லை, அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. எங்களுக்கு அலுவலக நடைமுறை என்றால் அலுவலக முறைமை என்றால் அதுதான் கட்டாயம் தேவை. அதில் முழுக்க நன்மையான நான் இதுலயுமே 100% ஒன்று இல்லை. அப்ப அலுவலக முறைமைன்றது பல்வேறு நன்மைகளை தர்றதா இருந்தாலும் அது 99% நன்மைகளை தந்தால் 1% அதுல எப்படியும் மாற்று இது எல்லாத்துக்குமே 2 பக்கம் இருக்கு. அப்ப அலுவலக முறைமையினுடைய அதால் ஏற்படக்கூடிய தீமை என்ன அல்லது பிரதிகூலங்கள் என்ன என்று ஒரு வினாவப்பட்டிருந்தது. அப்ப என்ன விடையளிக்கலாம் என்றது சிந்திக்க வேண்டிய உண்டு. அப்ப நீங்க சிந்திச்சு யோசிச்சு பாருங்க. சரிதானே? அலுவலக முறைமையில என்ன தீமை வரலாம்? அப்ப முழுக்க நன்மை என்றிருந்தாலும் அலுவலக முறைமையால சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு தீமைகளும் அதுல விளையலாம் என்றால் எவ்வாறான தீமை அதுல விளையும் என்றதை யோசிச்சு பாருங்க. அதுக்குரிய வழியை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. கொஞ்சம் எதிர்த்து செய்ய. இப்ப இவ்வளவு நேரமும் நான் சொன்னது எல்லாமே நேர்த்தி செய். சரியா? ஆனால் அந்த கேள்விகளுக்குரிய விடைகள் நான் தொட்டு சென்றன. சரிதானே? அப்ப அதில் நீங்கள் பாருங்க நாங்கள் போனோம்னால் கலந்துரையாடுவோம். சரியா? நீங்க யோசிச்சு பாருங்க அதை பற்றி. அப்ப பொதுவாக நாங்கள் இது அமைக்கல அலுவலக முறைமை அமைக்கல எங்களுக்கு அதுல இருக்கிற பிரச்சனைகள் திட்டமிடல்ல பிரச்சனை இருக்கலாம். சரியான முறையில தரவு சேகரிக்காட்டியோ அல்லது திட்டமிடல்ல பிரச்சனைகள் வரலாம். அப்ப அதுல எங்களுக்கு பூர்ணமான கவனத்தை செலுத்தணும். இரட்டை செயற்பாடுகள் இருக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். எனவே அது நாங்கள் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். அலுவலக முறைமையை கடுமையாக பின்பற்றதால பிரச்சனைகள் ஏற்படலாம். செலவு என்றது ஒரு பெரிய சவாலான விடயம். ஒன்றிணைத்தல்ல வரக்கூடிய பிரச்சனைகள் என்று பார்த்தினாங்க. இதுகள் எல்லாம் அலுவலக நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். சரிதானே? அப்ப அதுல இருக்கிற இதுகளை வச்சு கொண்டும் சொல்லலாம். சரியா? இந்த ஸ்லைடும் அதுக்கான என்ன அப்ப அலுவலக முறைமைகளை அமைச்சு கொள்ளையில இந்த இரட்டை செயற்பாடுகளை தவிர்க்கிறதுல கூடுதலான கவனம் செலுத்த வேணும். அப்ப பெரும்பாலும் அலுவலக முறைமையில வரக்கூடிய குறைபாடுகள் என்றது இந்த 3வது விடயத்தால வரும். அதாவது அலுவலக நடைமுறைகள் முறைமைகள் உருவாக்கப்பட்டால் அப்படித்தான் செய்யப்பட வேண்டும் என்று அலுவலர்கள் எல்லாம் அறிவுறுத்தப்பட்டால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே அதுக்கு பழக்கப்பட்டார்கள் என்றால் அதை கடுமையாக பின்பற்ற ஒரு தன்மை ஒன்று உருவாகும். எனவே அலுவலக முறைமையை கடுமையாக பின்பற்றால் எந்த சந்தர்ப்பத்திலும் அப்படித்தான் செய்யணும் என்று இருந்தால் அதால என்னென்ன தீமைகள் விளையக்கூடுமோ அதுதான் நான் கேட்ட கேள்விக்கு விடையா இருக்கும். என்றால் கடுமையாக பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதுல இருக்கும். அடுத்தது இவ்வாறான ஒரு முறைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் இது ஒரு கணப்பொழுதுலையோ ஒரு கூட்டத்தை வச்சோ செய்யற வேலை இல்லை. அப்ப இது ஒரு
பெரிய செலவுல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி பிரிவு அமைக்க வேண்டியிருக்கும், இல்லாட்டி அதுல நிறைய பேர் ஈடுபட வேண்டியிருக்கும். அப்பதான் அது சரியான முறைமையை உருவாக்கி கொள்ளலாம். எனவே இது ஒரு செலவை ஏற்படுத்துற ஒரு முறைமையா இருக்கும். அப்ப செலவுன்றத அப்ப அதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருக்கும், அதுல இருக்கு. பிறகு நாங்கள் அந்த முறைமைகளை எல்லாருமே அவரவர்கிட்ட அலுவலர்களுடைய ஒத்துழைப்போடு அமைச்சு கொண்டாலும் கூட அதை ஒன்றிணைக்கிறதுல பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்ப எப்பயும் சுகமான வழி என்னென்றால் அந்தந்த விடயத்தை செய்கிறார்கள் ஒரு முறைமையை உருவாக்கி கொண்டு அதை மேலதிகாரிகள் அப்ப கீழே இருந்து மேல் நோக்கி நாங்கள் இந்த முறைமைகளை அமைக்கிறதுக்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள அது பயனுள்ள இந்த இடர்பாடுகளை குறைக்கக்கூடிய ஒன்றாக வரும். ஆனால் இப்ப என்ன நோக்கத்துக்காக அமைக்கிறோம்ன்றது உயர்மட்ட முகாமையால தீர்மானிக்கப்பட வேணும். எனவே அந்த செயற்பாடுகள் என்னென்ன முன்னேற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தலாம்ன்றதை கீழே இருந்து நாங்கள் அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு தன்மை இருக்குமா இருந்தால் அது பயனுள்ளதா இருக்கும். அடுத்த இன்னொரு விடயம் இப்ப சிவப்பு நாடான்னு சொல்லப்படுறது. சிவப்பு நாடா எல்லாருக்கும் தெரியும், ரெட் டேப் பண்ணிட்டு நாங்க ஃபைல்களை கட்டி வைக்கிறதுக்கு பாய்க்கிறாங்க. அப்ப இங்க முகாமத்துவத்துல சிவப்பு நாடான்னு சொல்லப்படுறது தாமதம். அலுவலகம் ஒன்றுல விடிய செயற்பாடுகளை காலம் தாழ்த்துறது. அதாவது சும்மா யோசிக்கலாம், பையில கட்டி தூக்கி போட்டு விடுறது. ஏன் வந்தாலும் அதுக்கு ஒரு காரணங்களை சொல்லி சொல்லி அப்படியே வச்சிருக்கிறதுன்றதுதான். அப்ப இதுக்குரிய பிரதானமான காரணங்கள், ஒரு அலுவலகத்துல செயற்பாடுகள் தாமதமாகிறதுக்குரிய பிரதானமான காரணங்கள்னு சொல்லப்படுறது விரைவான தீர்மானம் இல்லை. சரிதானே? அப்ப அதிகாரங்கள் சரியான முறையில கையளிக்கப்படவில்லை என்றால் விரைவா தீர்மானம் எடுக்கலாம். அது எல்லாத்தையுமே திணைக்கள தலைவர் தான் தீர்மானிக்கணும் என்றால் அங்க போய் ஃபைல் குவியும். அப்ப அது ஒரு காரணமா இருக்கலாம். வேலையில தட்டி கழிக்கிற தன்மை அலுவலர்கள்ட்ட இருப்பதன் காரணமாக, சரியா, அதால தாமதங்கள் ஏற்படும். தேவையற்ற நடைமுறைகளை பின்பற்றினால் தாமதங்கள் ஏற்படும். சரியா, அது இன்னொரு முக்கியமானது. அப்ப அலுவலக முறைமை என்றது அப்ப தேவையற்ற நடைமுறைகளை பின்பற்றினால் அது காலதாமதங்கள் ஏற்படுத்தும். இப்பயும் ஒரு காலத்துக்கு பொருத்தமா இருந்தது, இப்ப சில நேரம் பொருத்தம் இல்லாம இருக்கும். நாங்க இப்பயும் அதை பின்பற்றி கொண்டே இருப்போம். அப்ப அது இந்த தாமதத்துக்கு ஒரு இன்னொரு பிரதானமான காரணம் சரியான அதிகார கையளிப்பின்மை. அப்ப எல்லாத்தையுமே உயர்மட்ட முகாமைத்துவம் தான் செய்ய வேணும்னு சொல்லி சொன்னால் எல்லா கையொப்பும் அவர் தான் அமைக்கணும்னா ஃபைல் அங்க குவியும். எல்லா தீர்மானமும் அவர் தான் எடுக்கணும். எனவே சரியான முறையில் அதிகார கையளிப்பு செய்யப்பட வேணும். கோவைகளை இலகுவா அணுகக்கூடிய ஒரு முறைமை இல்லாது, சரியா, கோவையில தேர்றதுலேயே அந்த நிறுவனத்துல காலம் போகும் என்றால் பிரச்சனம் இல்லை. பொறுப்பற்ற விதத்துல ஆவணங்களை தவற விடுறது, சரியா, ஆவணங்களை தவற விட்டுட்டு அப்புறம் ஒவ்வொரு தேவைக்குமே அதை போய் தேடினா அது பிறகு இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது, அது எங்கேயோ இருக்கும். ஏனென்றால் அது சரியான முறைமே அங்கே இல்லை. அப்ப இப்படி நாங்க பல காரணங்கள் இனி நீங்க யோசிச்சீங்கன்னா இன்னும் பல காரணங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். ஆள் சார்ந்து நிறுவனத்தினுடைய அங்கே இருக்கிற நிர்வாகம் சார்ந்து பல காரணங்களை நாங்கள் சொல்லலாம் சிவப்பு நாடாவும் ஏற்படுறதுக்கு. ஆனால் அது நிறுவனத்துல கட்டாயம் தவிர்க்கப்பட வேணும். ஏன்னா அப்படி இருந்தால் உற்பத்தி திறன் இருக்காதுங்க. நன்மதிப்பை இழக்க வேண்டி வரும். லஞ்ச ஊழல் மோசடி ஏற்படும். என்ற தாமதங்கள் தவறுகள் என்றால் லஞ்சம் பண்றதுக்கான மிக முக்கியமான காரணம். ஒரு லஞ்சம் எப்ப வேண்டாம் என்றால் ஒன்று தாமதம் ஏற்படுகிறான், ஒரு விரைவுபடுத்துறதுக்காக ஒரு ஆள் லஞ்சம் கொடுப்பார். அல்லது வெளிப்படத்தன்மை இல்லாம இருந்தால் நாங்கள் தேவையில்லாத ஆவணங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு அதுல கழிச்சால் அவர் எப்படியோ அதை செய்து முடிக்கிறதுக்காக லஞ்சம் கொடுப்பார். எல்லாமே சரியான ஒரு முறைமை அங்க இருக்குமா இருந்தால் யார் லஞ்சம் கொடுக்கப்படாது. எனவே அலுவலகத்துல அவ்வாறான ஊழல் மோசடிக்கு சந்தர்ப்பம் இருக்காது. லஞ்சம் கொடுக்கறதுக்கு எவரும் தயாராக இருக்க மாட்டார்கள். அப்ப சரியான முறைமையை உருவாக்குறதன் மூலம் நாங்கள் இதெல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அப்ப சிறந்த அலுவலக ஒழுங்கமைப்பும் சீரான அலுவலக முறைமைகளும் சரிதானே, ஒரு சரியான முகாமத்துவம் அங்கே இருந்தால் நாங்கள் சிவப்பு நாடாவை இலகுவாக தவிர்த்துக் கொள்ள முடியும். சரிதானே, அது சிவப்பு நாடா சம்பந்தமான விடயம். அடுத்தது இன்னொரு எண்ணக்கரு, இது கிட்டத்தட்ட ஏற்கனவே கதைச்ச மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசம். இப்ப நாங்கள் ஒரு முறைமையை அமைச்சிட்டோம். முறைமையே இல்லாத இருந்த ஒரு அலுவலகத்துக்கு எவ்வளவோ பெரும்பாடுபட்டு ஒரு முறைமையை அமைச்சிட்டோம். அப்ப அது சம்பந்தமா தான் நாங்கள் இவ்வளவு நேரம் காய்ச்சினாங்க. அப்ப இனி என்ன செய்ய வேணும்னா எங்களுக்கு தெரியும் அது ஒரு நெகிழ்வுத்தன்மையானது, காலம் மாற வேணும். அப்ப நாங்க ஒரு முறைமையை அமைச்சிட்டால் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டா மட்டும் போதாது, தொடர்ச்சியாக அதை மீளாய்வு செய்ய வேணும். எங்களுக்கு தெரியும் தொழில்நுட்பங்கள் வளர அல்லது பல்வேறு புதிய முகாமைத்துவ முறைமைகள் அல்லது புதிய நுட்பங்கள் அறிமுகமாக இருக்குல்ல, நாங்கள் வேலைகளை இன்னும் இலகுவா செய்யக்கூடியதா இருக்கும். எனவே இருக்கிற முறைமையை நாங்க அமைச்சிட்டோம் என்றால் இனி ஆண்டு காலத்துக்கும் இதான் முறைமை என்று இருந்தோம் என்றால் அது பயனே இல்லாம போயிடும்.
அது முறைமை இல்லாத அலுவலகம் எப்பயோ தப்பி பிழைச்சு ஒரு மாதிரி செயற்பட்டு கொண்டு போகும். ஆனா முறைமை ஒன்று பிழையா இருந்தால், காலாவதியானதா இருந்தால் அது பாதிப்பு ஏற்படுத்தும் ஏற்கனவே பார்த்தாங்க. எனவே நாங்கள் என்ன செய்வோம்னா தொடர்ச்சியாக அந்த முறைமையை மீளாய்வு செய்யற ஒரு முறைமை இருக்கும். அப்ப காலத்துக்கு காலம் எப்பயுமே இருக்கிற முறைமையை விட இன்னும் இலகுவாக ஒரு வேலையை செய்யக்கூடிய மாதிரி தான் வரும். அதுக்கு காரணம் சில நேரம் சிறப்பு தேர்ச்சியா இருக்கலாம், சில நேரம் நவீன உபகரணங்கள் இயந்திரங்களுடைய பயன்பாடா இருக்கலாம், நவீன நுட்ப முறைகள் அறிமுகப்படுத்துறதால இருக்கலாம். எனவே அவ்வாறானவை புதுசு புதுசா வர வர ஒரு செயற்பாடுகளை நாங்கள் இலகுவா செய்யக்கூடியதா இருக்கும். ஆனால் அதுல நாங்கள் கவனம் செலுத்தாம விட்டோம் என்றால் சில நேரம் என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் அது தேவையற்ற தாமதத்தை திருப்பி அதை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். எனவே அலுவலக முறையினை இலகுபடுத்த வேணும். சரிதானே? அப்ப ஏற்கனவே நாங்க பார்த்தோம் என்ன அலுவலக முறைமை தயாரிக்கிறது. இப்ப நாங்க பாக்குற என்ன அலுவலக முறைமையை இலகுபடுத்துறது. அப்ப அலுவலக முறைமையை இலகுபடுத்துதல் என்று வினாவுக்கு வரைகள் ஏற்கனவே வந்த வினா. அலுவலக முறைமையை இலகுபடுத்துதல் என்று வினா வரைகள் எங்களுக்கு தெரிய வேணும் என்றால் இலகுபடுத்த வேணும் என்றால் ஏற்கனவே அங்க ஒரு முறைமை இருக்கு. சரிதானே? அப்ப அந்த முறைமைய இன்னும் இலகுவா எப்படி செய்யலாம் என்றதை பார்க்கறதுதான் அலுவலக முறைமையை இலகுபடுத்துறது. அப்ப நாங்கள் அதை எப்படி பார்க்கிறோம்னு சொன்னால் வேலையோட்டத்தோட தொடர்புபடுத்த ஒரு வேலை முறைமையின்படி இப்ப நடந்துட்டு இருக்குது. அப்ப வேலையோட்டத்தோட தொடர்புபடுத்தி அங்க என்னென்ன முறைமைகளை நடைமுறைகளாவே செய்யறோம்ன்றதை பதிவு செய்து அது சரியா இல்லாட்டி அதுல இன்னும் மாற்றங்களை செய்யலாமா என்றதை பார்க்கிற ஒரு முறைமை தான். அப்ப அது இடைக்கிட செய்யப்பட வேணும். அதுக்கான ஏற்கனவே நாங்க பார்த்த மாதிரி அதுக்கான ஒரு பிரிவோ அமைக்கப்பட வேணும். அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள்னா வேலையோட்டம் ரைட் இந்த வேலை இப்படி நடக்குது ரைட். அப்ப அதை பதிவு செய்து என்னென்ன செய்யணும் இப்படி செய்யணும். ஆனால் இதுல என்னத்தை தவிர்க்கலாம். அப்ப வேலையோட்டத்தையும் அங்க இருக்கிற அலுவலக நடைமுறையை வேலை ஒன்று செய்து கொண்டு போகுது, அங்க நடைமுறை ஒன்று இருக்குது, அந்த நடைமுறையின்படிதான் வேலை போகுது. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து பகுப்பாய்வு செய்யறது. அப்ப இந்த வேலையோட்டத்துக்கு இந்த முறை தேவையா, அப்ப இதுல ஏதாவது குறைக்கலாமா மாற்றலாமான்றதுதான். அப்ப ஒவ்வொரு செயற்பாடுகளும் வேலை படிமுறைகளும் அப்ப ஒரு வேலையோட்டத்துல ஒவ்வொரு படிமுறைகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இலகுபடுத்தப்பட வேண்டும். அப்ப அதுல ஏதாவது நாங்கள் இன்னும் கொஞ்சம் விரைவா செய்யறதுக்கோ அல்லது இலகுவா செய்யறதுக்கோ ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு உடனே பார்க்கணும். சரிதான். அப்ப ஒவ்வொரு படிமுறைகளையும் ஆய்வுபடுத்தி அதை இலகுபடுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது. அப்ப இலகுபடுத்துறதுன்றது ஒன்று ஒரு படிமுறையில ஒரு வேலையை ஒரு ஆள் செய்யற. அப்ப இத இப்ப செய்யறதை விட குறைந்த உழைப்போட செய்யலாமா? இப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரைட் அங்க எல்லாம் போயிட்டு வந்து இதை எப்படி செய்யற. அப்ப இதை விட குறைந்த உழைப்புல எப்படி செய்யலாம். எங்களுக்கு தெரியும் தட்டச்சில இருந்து கணனிக்கு வரைக்கும் அப்படியான ஒரு மாற்றம் தான். ஆனா இப்ப கணனி வந்த பிறகும் பல அலுவலகங்கள்ல அதை தட்டச்சு பொறி மாதிரி தான் பயன்படுத்துறோம். ஏன்னா பெரிய சத்தங்களுக்கு அடிக்க தேவையில்லையே தவிர மற்றும்படி கணனியில எவ்வளவோ செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா நாங்கள் இன்றைக்கு தட்டச்சு பொறி மாதிரி தான் கணனியை பயன்படுத்துற பல அலுவலகங்கள் இருக்கு. அதை விட அதுக்கு மேலதிகமா இதுக்கும் கணனியை பயன்படுத்துறது இல்லை. சரிதானே? அப்ப இப்பயும் வந்து சில நேரம் கணனியில ஒரு அட்டவணைய அடிச்சு போட்டு அதை கால்குலேட்டரால கூட்டி டோட்டல் போடுறாக்களும் இருக்கலாம். சும்மா உதாரணத்துக்கு சொல்றோம். அதுலயே நாங்கள் கூட்டிக் கொள்ளலாம் தவறு இல்லாம செய்யலாம்ன்றதுக்கு பிறகு அதை பிரிண்ட் எடுத்து வச்சு நாங்க மேனுவலா செக் பண்ற முறையெல்லாம் இருக்கு. ஏனென்றால் எங்களுக்கு கணனியில எப்படி கணனியை வச்சுக்கொண்டே நாங்கள் ஒரு க்ராஸ் செக்கிங்கை செய்து சரி அது சரிதான் என்று உறுதிப்படுத்தி போட்டு எப்படி பிரிண்ட் எடுக்கலாம்ன்றதுக்கு நாங்கள் பயிற்றுவிக்கப்படவில்லை. அப்ப அது எக்ஸெல் எல்லாம் கூட்டுது இருக்குது எங்களுக்கு தேவையானது எல்லாம் செய்து தருது. திருப்பி அதை எடுத்து வச்சுக்கொண்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொண்டு அப்புறம் கால்குலேட்டர்ல அடிச்சு பார்க்கணும். அப்ப நாங்க பார்க்கணும் ரைட் இப்படி செய்யறேன். அப்ப இதை எப்படி நாங்கள் தவிர்க்கலாம். ஆனால் அதே நேரம் பிழை இல்லாமலும் இருக்கணும். அப்ப கணனிக்கு நாங்கள் ஒரு கொமாண்ட மாதிரி கொடுத்திருந்தா சில நேரம் பிள்ளையா இருந்தா அப்ப அதை செக் பண்ணக்கூடிய ஒரு படிமுறையும் இருக்கணும். அப்ப ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக கருத்துல கொள்ளப்படும். ஒன்று ஒரு வேலை படிமுறையை அப்ப ஒரு செயற்பாட்டினுடைய ஒவ்வொரு படிமுறையும் ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு படிமுறையை எப்படி இப்ப செய்யறதை விட குறைந்த உழைப்போட செய்யலாம். கொஞ்சம் கஷ்டப்படுறத விட ரைட் அதை விட இலகுவா அப்படி செய்யலாம். ரெண்டாவது எப்படி இப்ப செய்யறதை விட குறைந்த நேரத்துல செய்யலாம். இந்த ரெண்டு விடயங்கள்லாம் பெரும்பாலும் அலுவலகத்தை இலகுபடுத்துறது. அப்ப இதை ஒவ்வொரு படிமுறைக்கும் பார்க்கணும். ஒன்றில் விரைவா செய்யறதுக்கு என்ன செய்யலாம் என்றது அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு இருந்தால் அதை கொண்டு வந்தா இலகுபடுத்துறோம் அல்லது குறைந்த உழைப்போட செய்யறது. அப்ப வேலை உண்ட குறைந்த முயற்சியோட
குறைந்த நேரத்துல மேற்கொள்ளக்கூடிய வகையில வேலை செயல்முறைகளை மேம்படுத்துறது தான் அலுவலக முறையினை இலகுபடுத்துதல்னு சொல்லப்படுது. சரிதானே? அது ஏற்கனவே பார்த்த மாதிரி பிறகு நோக்கத்தை விட்டு மாறி போகக்கூடாது. அப்ப இலகுபடுத்தினாலும் அந்த செயற்பாடு அதே அதே நோக்கம், அதே விளைவு, அதே தரத்துல அது அந்த அந்த பண்புகள் எல்லாம் இருக்கணும். வினைத்திறன், விளைத்திறன் எல்லாம் அடையப்படும். ஆனால் நாங்கள் பார்த்து அப்ப இப்ப எங்கட செயற்பாடுகளை பார்த்தோம்னா கணக்கு நாங்கள் மாத்தலாம். ஆனால் அவ்வாறு நாங்கள் இருந்து ஆய்வு செய்யறது இல்லை தானே. என்னத்தை செய்ய மாட்டாது இப்படியே அவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டு போவார். அவ கணனிய நாங்கள் சரியான முறைக்கு பயன்பாட்டு இன்னும் கொண்டுறதில்லை. சரிதானே? அது உண்டு. அப்ப இதான் இலகுபடுத்தல்னு சொல்லப்படுது. அப்ப பொதுவாக வேலையை இலகுபடுத்துதல் தொடர்பான கோட்பாடுகள். அப்ப இதுல என்னென்ன விடயங்கள் என்னென்னத்தை அடிப்படையா கொள்ள வேணும். ஒன்று முக்கியத்துவ கோட்பாடு. சரியா? அப்ப ஒவ்வொரு செயற்பாடுகளும் அதனுடைய முக்கியத்துவத்துக்கு ஏற்பத்தான் செய்யப்பட வேணும். முக்கியம் இல்லாத வேலைகளை அங்க தவிர்த்து கொண்டு போவோம். இப்ப நாங்க பார்க்கணும் இது தேவையா இது தேவையா இது தேவையான்றதுதான். அடுத்தது குறைந்த தூர கோட்பாடு. தேவையற்ற நிறுவனங்கள் இருக்கக்கூடாது. விரைவா ஒரு வேலையை செய்யக்கூடிய இருக்கணும். ஆனால் கட்டுப்பாடுகள் சரியா இருக்கணும். மேற்பார்வையெல்லாம் இருக்கணும். அப்ப குறைந்த தூரம்ன்றது அதான் ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுக்கு சும்மா அங்க சுத்தி அவர்கிட்ட பார்த்து அவர் பார்த்து அவர் பார்த்து அவர் பார்த்து எல்லாம் பெறாம தவறு இல்லாத வகையில உள்ள கட்டுப்பாடுகள் பரிசீலனை இருக்கக்கூடிய வகையில எப்படி குறைஞ்ச தூரத்துல செய்யலாம். குறைஞ்ச தூரம்ன்றது அதான். இப்ப எத்தனை பேர் கூட எப்படி போகுது ஒரு வேலை ஓட்டம் போகுது என்றால் அதை எப்படி ஷார்ட்கட்ல செய்யலாம்னு சொல்லுவோமே அதான் அந்த குறைந்த தூரம். சரி எப்படி சுருக்கமான முறையில செய்யலாம். சுருக்கமான முறை செய்யறதுன்றது கட்டுப்பாடு இல்லாத வகையில இல்ல. சீரான வேலை ஓட்ட கோட்பாடு. அப்ப எந்த விதமான தாமதம் இல்லாம அடுத்தடுத்த வேலையில் நடக்கணும். அப்ப ஒரு 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 சரியான வேலையோட்டம் அப்படி போகணும். அப்ப அது சீரா போகக்கூடிய மாதிரி நாங்கள் அதை இலகுபடுத்த வேணும். அப்ப எங்கேயாவது தடைகள் ஏற்படுதா, தாமதங்கள் ஏற்படுதா, அப்ப அதுகளை தவிர்த்தம் என்றால் இலகுபடுத்தப்படும். தரமுடையதாக்கல் கோட்பாடு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய தவறுகளை தவிர்க்கிறதுக்கு கூடிய வகையில தவறுகள் ஏற்படாத வகையில தான் நாங்கள் இலகுபடுத்த வேணும். அப்ப கடுமையா இலகுபடுத்தி விட்டோம்னா பிரச்சனை. ஒத்துழைப்பு கோட்பாடு. எப்பையும் எந்த செயற்பாட்டையும் நாங்கள் திருப்பி அதுதான். அதாவது முறைமை ஒன்று இல்லாமல் ஒரு வேலையை செய்தவர்களுக்கு முறைமையை அறிமுகப்படுத்த எப்படி நாங்கள் சிரமப்பட வேணும் நிறுவனத்துல, அதே போலத்தான் ஏற்கனவே ஒரு முறைமைக்கு பழக்கப்பட்டவர்களை அது இலகுபடுத்தி இன்னொரு அதுல சில மாற்றங்களை செய்யல அதுக்கும் அவர்கள் ஒத்துழைப்பு இருக்காது. இப்ப என்ன செய்யணும், எல்லாட்ட ஒத்துழைப்பையும் பெறாட்டி நாங்கள் சரியான முறையில தான் நடைமுறைப்படுத்தலாது. எனவே எல்லாருடைய ஒத்துழைப்பும் பெற்று நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கவும். சரிதானே? அப்ப இதான் அடிப்படையாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள். அப்ப இலகுபடுத்துறா சிம்பிளா விலகி கொள்ளுங்க. இப்ப இருக்கிற செயற்பாட்டினுடைய ஒவ்வொரு படிமுறையையும் ஆய்வுக்குட்படுத்தி வேலையோட்டத்தோட இந்த அலுவலக நடைமுறையை ஆய்வுக்குட்படுத்தி ஒவ்வொரு படிமுறையிலையும் எப்படி உழைப்பை குறைக்கலாம், குறைந்த உழைப்போட எப்படி அந்த வேலையை செய்யலாம், குறைந்த நேரத்துல எப்படி செய்யலாம் என்றதை தான் நாங்கள் கொண்டு வரதான் அலுவலக இலகுபடுத்தல். அப்ப என்னென்ன விடயங்கள் தான் கருத்துல கொள்ள வேணும். அப்ப முக்கியம் இல்லாத செயற்பாடுகளை நாங்கள் தவிர்க்கலாம். அதான் முக்கியத்துவ கோட்பாடு. முக்கியத்துவத்தை கருத்துல கொள்ள வேணும். குறைந்த தூரத்துல செய்யக்கூடியதா இருக்கணும். அந்த குறைந்த தூரம் என்றது என்னென்னு விளங்கிக் கொள்ளுங்க. இதுல பார்த்து படமாக்கினா விளங்காது. சீரான வேலையோட்டம் இருக்கக்கூடிய வகையில சீரான வேலையோட்டத்தை ஏற்படுத்தணும் என்றால் விரைவு வரும். தரமான முறையில தவறுகள் ஏற்படாத வகையில எல்லாருடைய ஒத்துழைப்பையும் பெற்று நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேணும். அப்ப பொதுவாக இலகுபடுத்துறதுக்கான படிமுறைகள் என்று சொன்னால் அப்ப உங்க முறைமை இருக்குது. அப்ப நாங்கள் திருப்பி போக தேவையில்லை பழசுக்கு. ஆனால் இங்க என்ன செய்யணும் என்றால் முறைமையை ஏன் மாற்ற வேணும் என்றதை தீர்மானிச்சு கொள்ளணும். அப்ப முறைமையை மாற்ற வேண்டியதுக்கான நோக்கத்தை தீர்மானிக்கணும். அங்க முறைமை ஒன்று அமைக்கிறதுக்கான நோக்கம். சரிதானே? அப்ப இப்ப ஒரு முறைமை இருக்குது, அது அப்படியே விடலாம் தானே. ஏன் மாத்தணும் என்றால் இல்ல தாமதங்கள் ஏற்படுது என்றது எங்களுக்கு ஏதோ ஒன்று விளங்கினோம். அப்ப இன்னத்துக்காக தான் ஒன்று நேரத்தை குறைக்கிறது அல்லது உழைப்பை குறைக்கிறது அல்லது அதுல ஏற்படுற தவறுகளை குறைக்கிறது என்ன ஒரு நோக்கத்தை வச்சுக்கொண்டு தான். அதாவது முறைமையினுடைய எதிர்பார்த்த நன்மைகள்லாம் ஏதோ ஒன்று அடையப்பட இல்லை என்று உணரப்படுறவடைய தானே இலகுவாக்க வேண்டிய ஒரு தன்மைக்கு வரும் நாங்கள். அப்ப எனவே இப்ப நடைமுறையில இருக்கிற முறைமையை நாங்கள் இலகுபடுத்த வேணும் என்றால் முதலாவது ஏன் ஏற்கனவே இருக்கிற முறைமையை மாற்ற வேணும், ஏன் அதை இலகுபடுத்த வேணும் என்று தீர்மானிக்கிறோம்ன்றதுக்கான காரணத்தை முதல் கண்டுபிடிக்கணும். அதை தீர்மானிச்சு கொள்ளணும். அந்த காரணத்துக்கு ஏற்ற மாதிரி தானே செயற்படணும். நிகழ்ச்சி திட்டத்தை தயாரிச்சு கொள்ளணும். அப்ப இவ்வளவு காலத்துக்குள்ள நாங்கள் இதை செய்து கொள்ள போறோம், என்னென்ன செய்ய போறோம், யார் அதுக்கு பயன்படுத்த போறோம் என்றது என்ன தரவுகளை சேகரிக்கணும். அதனை பார்த்து ஒவ்வொரு செயற்பாட்டிலையும் பார்த்து அலுவலக முறைமையில குறிச்சு எங்கெங்க மேம்படுதான். அப்ப தரவுகள் இருந்தால் தானே முடிவெடுக்கலாம். சேகரிக்கப்பட்ட தரவுகளை பகுப்பாய்வு செய்யறது முந்தைய மாதிரி அதே ப்ரோசஸ் தான் வரும். அப்ப பகுப்பாய்வு செய்து நாங்கள் எல்லாத்திட்டம் பார்த்தோம் என்றால் புதிய முறைமைக்கான யோசனையை முன்வைக்கிறது. ரைட், இப்போ இப்படி இருக்கிறது, இதுல என்னென்ன மாற்றத்தை செய்து இப்படி ஒரு புதிய முறைமையை உருவாக்கலாம்.
ஆனா ஏற்கனவே ஒரு முறைமை இருக்குது. இப்ப நாங்க புதுசா ஒரு முறைமைய மாற்றங்களோட அறிமுகப்படுத்துறோம். எனவே என்ன செய்ய வேணும் என்றால் பரீட்சாத்தமா தான் நடைமுறைக்கு விடணும். ஏற்கனவே இருக்கிற முறைமையை ஃபுல்லாவே இல்லாம செய்யக்கூடாது. பரீட்சாத்தமா நடைமுறைக்கு விடும். அப்ப நடைமுறைக்கு விட்டு நாங்கள் பார்க்க வேணும் என்னன்னு சொல்லி சொன்னால் அது செயற்படைகளை அதை அவதானிக்க வேணும். அப்ப முந்தைய விட ஒரு முன்னேற்றகரமா போகுதா, என்னென்ன பாதகங்கள் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, சரிதானே? அப்ப அதை பார்த்து திருப்பி குறிச்சு கொள்ளணும். அப்ப பரீட்சாத்தமா ஒரு குறிப்பிட்ட காலம் பரீட்சாத்தமா அதை நடைமுறைப்படுத்தி அதுல மேம்படுத்த வேண்டிய விஷயங்களை நோட் பண்ணி சிறந்த திருப்பி செய்யப்படுற மாற்றங்களோட இறுதியாக ஒரு இலகுபடுத்தப்பட்ட முறைமையை வடிவமைச்சு கொள்ளவும். அப்ப அதுதான் அலுவலக முறைமையை இலகுபடுத்துறதுக்குரிய முறைகள். சரிதானே? அப்ப ஏற்கனவே இருக்கிற முறைமையில இதை செய்து கொள்ள வேண்டி இருக்கும். சரிதானே? அவ சிறந்த முறைமையை வடிவமைக்கிறது இலகுபடுத்துறதுக்கான இதுதான். அப்ப ஏற்கனவே ஏன் முறைமையை மாற்றணும்னு யோசிக்கணும். அதை எப்படி நாங்கள் இவ்வளவு காலத்துக்குள்ள மாற்ற போறோம் என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை தயாரிச்சு கொள்ள வேணும். தேவையான தரவுகளை சேகரிக்க வேணும். தரவுகளை பகுப்பாய்வு செய்ய வேணும். புதிய முறைமைக்கான யோசனையை முன்வைக்கணும். அதை பரீட்சாத்தமா நடைமுறைப்படுத்த வேணும். அதுல இருக்கிற சாதக பாதக அம்சங்களை பரிசீலிச்சு முறைமையை சிறப்பாக வடிவமைச்சு கொள்ள வேணும். அதை நடைமுறையை கொண்டு வர வேணும். இப்ப இலகுபடுத்தப்பட்ட ஒரு முறைமை வந்துடும். இத தேவைக்கேற்ப இப்ப மாற்ற வேணும் என்று முகாமத்துவம் நினைக்குதோ அந்தந்த நேரங்கள்ல இதை செய்ய வேண்டி இருக்கும். அப்ப இவ்வாறான செயற்பாடுகளை செய்யறதுக்காக சரியா ஒழுங்கமைப்பும் செயல்முறைகளும் ஆர்கனைசேஷன் அண்ட் மெத்தட்ஸ் சரிதானே ஒரு நிர்வாக கட்டமைப்பும் அங்க என்ன மெத்தடுகள் பயன்படுத்தப்பட வேணும் என்றதை தீர்மானிக்கிறதுக்காக பெரும்பாலும் ஆரிய உற்பத்தி நிறுவனங்கள் அல்லது கைத்தொழில் நிறுவனங்கள்ல அதுக்கு தனியான அமைப்புகள் அமைக்கப்படுது. சரிதானே? அப்ப ஒழுங்கமைப்பு செயல்முறைகளுக்குமான அமைப்பு OM என்று சொல்றது ஆர்கனைசேஷன் அண்ட் மெத்தட். அப்ப இவையில் என்ன செய்யற என்றால் இந்த அலுவலக முறைமையை தொடர்ச்சியா கண்காணிப்புக்கு உட்படுத்தி அதை இலகுபடுத்துறதா இவர்களுடைய நோக்கம். சரிதானே? அப்ப ஏற்கனவே நாங்கள் அப்ப இவர்கள் என்ன பார்ப்பார்கள் என்றால் இவர்களுடைய பணி வேலைகள் பயன்படுத்தப்படும் முறைகள் அப்ப வேலை எப்படி நடக்குது, என்னென்ன முறையை பயன்படுத்தினோம், என்னென்ன உபகரணத்தை பயன்படுத்தினோம் என்றது தொடர்பாக அந்த விடயம் சார்ந்த ஆழமான அறிவும் அனுபவம் உடையவர்களை கொண்டு இப்படியான ஒரு தண்டம் வைக்கப்படும். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் பரிசீலிச்சு அதுல தேவையான மாற்றங்களை காலத்துக்கு காலம் முன்மொழிவார்கள். அந்த அளவுக்கு அதுல தெரிஞ்சிருந்தா சரி. அப்ப இதன் பிரதானமான நோக்கம் இப்ப இருக்கிற இழப்புகள் நட்டங்களை நீக்கிறது, வெளியீட்டின் தரத்தை மேம்படுத்துறது, சேவைகளை மேம்படுத்துறது, வினத்திறனுடையவர்களா பணியாளர்களை மாற்றுறது. அப்ப இதுக்காக அலுவலக முறைமைகளை மீளாய்வு செய்யறது, இலகுபடுத்துறது போன்ற பல்வேறு செயற்பாடுகள் இந்த முறைமை சார்ந்த செயற்பாடுகள்ல இவர்கள் ஈடுபடுறதா இருக்கு. சரிதானே? அப்ப இதுதான் இவர்களுடைய நோக்கமா இருக்கும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அலுவலக முறைமை ஒன்றை புதுசாக அமைச்சு கொண்டாலும் சரி, பிறகு இருக்கிற அலுவலக முறைமைய இலகுபடுத்தி புதிய ஒரு முறைமையை அமைச்சு கொண்டாலும் சரி, அதை நடைமுறைப்படுத்தியதுல ஏற்கனவே நாங்கள் பார்த்து நாங்கள் முறைமையை நடைமுறைப்படுத்துறோம். இங்கேயும் என்ன செய்வோம் என்றால் அலுவலக முறைமையை இலகுபடுத்தி புதிய ஒரு நடைமுறையை அமைச்சு கொண்டுட்டோம் என்றால் அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் திருப்பி அதேதான். அப்ப அலுவலக முறைமையின அதை சரியா அலுவலர்கள் பின்பற்றுறார்கள் என்றதை மேற்பார்வை செய்து உறுதிப்படுத்துறதை முகாமத்துவம் கடைபிடிக்கணும். அலுவலக முறைமை ஒன்றை நடைமுறைப்படுத்திட்டு அது பின்பற்றப்பட வேணும். இல்லாட்டி பிரயோசனம் இல்லை. ஒருவரால பின்பற்றப்பட்டு இன்னொருவரால பின்பற்றப்படாட்டி அல்லது ஒரு பிரிவுல பின்பற்றப்பட்டு இன்னொரு பிரிவுல பின்பற்றப்படாட்டி பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே அதை நிர்வாகம் கட்டுப்படுத்த வேணும். தொடர்ச்சியான மேற்பார்வையும் அலுவலக பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட வேணும். சரிதானே? தொடர்ச்சியான மேற்பார்வையும் அலுவலக பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட வேணும். பல்வேறு முகாமத்துவ உத்திகளூடாக அலுவலக முறைன்ற பிரயோகம் உறுதிப்படுத்தப்பட வேணும். அப்ப இதை உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு அலுவலகத்துல எவ்வாறு மேற்பார்வை செய்யலாம், என்ன ஆய்வு செய்யலாம் என்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம். அப்ப எல்லாத்தையும் உண்டா பார்த்தா குழப்பமா இருக்கும். இவ்வளவு நாங்க பார்த்தது மிக முக்கியமான பகுதிகள். நெடுக அடிக்கடி அலுவலக முறைமையில வினாக்களுக்கு வேற ஒரு பகுதிகள் எங்களுக்கு பார்க்க எல்லா கேள்வியும் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள புலம்புற ஒரு பகுதிகள். அப்ப இவ்வளத்தையும் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்த வகுப்புல நாங்கள் அது கிட்டத்தட்ட இனி நாங்க பார்க்க போறது ஒரு அது அலுவலக முகாமைக்குள்ள வர வேண்டிய ஒரு பகுதி தான். சரிதானே? ஆனால் அதை நாங்கள் பார்ப்போம். நான் சொன்னேன் 2 வகுப்பும் நாங்கள் ஒன்றாத்தான் அப்படியே கொண்டு போக வேண்டி வரும். கொஞ்சம் போக அப்படியே தான் போகும். அப்ப அலுவலக முகாமை தொடர்பான அந்த விடயத்தை நாங்கள் இப்ப இது மிச்சம் இருக்கிற ஸ்லைட்ஸ் பார்ப்போம். அப்ப அதுக்கு அங்கால நீங்க போறது விளங்கிக் கொள்றதுக்கு முதல் இங்க இருக்கிற விடயங்களை நீங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது ஒரு மெசேஜ் உண்டு, கான்ஃப்ளிக்ட் வித் ஸ்டாஃப்.
ஓகே. அப்ப நீங்க பல்வேறு அலுவலக முறைமையில என்னென்ன தீமைகள் ஏற்படலாம்ன்றத நீங்க சிந்திக்கலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் சொல்லிட்டேன். அப்ப அலுவலக முறைமைகள நாங்கள் உருவாக்கி கொள்ளையில அலுவலர்களுக்கு இடையில முரண்பாடு வருமென்றால் அவர்களுக்கு விருப்பார்வம் இல்லாம இருக்கும். அது அது சரி. அது ஒரு பாதகமான விளைவா இருக்கும். ஆனால் அத தாண்டுறதுக்கு அல்லது தீர்த்துக் கொள்றதுக்கு முகாம பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கணும். அதான் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது, அவர்களுக்கு புதிய முறைமையினுடைய நன்மை தொடர்பா விளங்கப்படுத்துறது. இத விட அலுவலக முறையில பிரதானமான தீமைகள் என்னன்னு சொல்லி சொன்னால், இன்னும் நாங்க பார்த்தோம்னால் இதுவும் சரி. இன்னும் நாங்க பார்த்தோம்ன்னு சொல்லி சொன்னால், ஒரு முறைமை ஒன்று இருக்கிறதால சில நேரங்கள்ல அந்த முறைமை காலாவதியா போகைகள் அல்லது அந்த முறைமையின் காரணமாக ஏதாவது தவறுகள் ஏற்படையக்குள்ள, அந்த முறைமையின் மீது தான் பழிய போடுற தன்மை இருக்கும். அடுத்தது விதிவிலக்கான ஒரு விசேடமாக தீர்மானம் எடுத்து ஒரு விசேட சூழ்நிலைக்கு ஏற்ப தீர்மானம் எடுக்கிற தன்மை இல்லாம போயிடும். சரிதானே? அப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தீர்மானம் எடுக்காம எப்படி முறைமை இருக்கோ அதன்படியே நாங்கள் அத நடைமுறைப்படுத்த வேண்டி இருக்கும். சரிதானே? அடுத்தது அடுத்தது வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அ இது வந்து முறைமைன்றது காலத்துக்கு காலம் நாளது வரப்படுத்தப்பட வேணும். அப்டேட் பண்ணணும். அப்படி நடைமுறைப்படுத்தவில்லை என்றால், அது பாதகமான முழுமையான பாதகமான விளைவுகள தான் கொண்டு வரும். அப்ப ஒரு கால ஒரு புதிய நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படையக்குள்ள, புதிய உபகரணங்கள் அறிமுகப்படுத்தப்படையக்குள்ள, மாற்றங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த முறைமை மீளாய்வு செய்யப்பட வேணும். காலத்துக்கு காலம் அது இலகுபடுத்தப்பட வேணும். இல்லாட்டி அதால வந்து அத பின்பற்றதால தேவையற்ற அதாவது அதன் நோக்கத்துக்கு எதிர்மறையான விளைவுகள் தான் வரும். அப்ப மிக முக்கியமாக இவ்வாறான விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இதன் பாதகமான விளைவுகளை நாங்கள் சொல்லலாம். ஏன் இந்த பிரசன்டேஷன் நான் குரூப்ல போட்டுட்டேன் நினைக்கிறேன். பாருங்க.